டாங் சென் தனது ஆற்றல் கரத்தை விலக்கிக் கொண்டார். ஷியாவ்யான் ஒரு சாகக் கிடக்கும் நாயைப் போல தரையில் விழுந்து மூச்சு வாங்கினான். டாங் சென்னிடம் அவனது கௌரவம் எல்லாம் தவிடுபொடியானது. இப்போது அவர் சொல்வதைக் கேட்க அவன் தயாராக இருந்தான். நீ என்ன பேச விரும்புகிறாய் என்று கரகரப்பான குரலில் கேட்டான். உன் உயிருக்கு ஈடாக உன் வசமுள்ள எர்த் லோட்டஸ் பிரேக் சோல் நெருப்பை எனக்கு கொடுத்துவிடு என்று டாங் சென் குளிர்ந்த குரலில் கூறினார். அந்த தெய்வீக நெருப்பு அளப்பரிய சக்தி கொண்டது. டாங் சென் ஏன் அந்த பேய் நெருப்பை, நெதர் ஹார்ட் ஃபயரை கேட்கவில்லை. அதற்கு அவரிடம் வேறு ஒரு திட்டம் இருந்தது. ஷியாவ்யானின் முகம் பிணம் போல விழுத்தது. அந்த நெருப்பை அடைவதற்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அதை தானாக முன்வந்து டாங் சென்னிடம் கொடுப்பது ஒரு மழுங்கிய கத்தியால் தன் உடலை தானே அறுத்துக்கொள்வதற்கு சமம். அவனது இதயம் வலித்தது. ஆனால் மறுத்தால் டாங் சென்னின் கையில் அவன் ஒரு வெட்டுக்கிளிதான். நடுங்கும் கைகளுடன் அவன் தனது உள்ளங்கைகளை விரித்தான். அங்கே ஒரு பச்சை நிற கல்லாலான தாமரை மிதந்து வந்தது. அதுதான் அந்த தெய்வீக நெருப்பின் ஆதாரம். டாங் சென் துளியும் தயக்கமின்றி அதை தன்வசமாக்கிக் கொண்டார். நெருப்பை இழந்த அடுத்த நொடி ஷியாவ்யான் தனது ஒட்டுமொத்த உயிரோட்டத்தையும் இழந்தவன் போல தளர்ந்து போனான். டாங் சென் அந்த தெய்வீக நெருப்பை தன்னுள் ஈர்த்துக்கொண்டு ஷியாவ்யானை பரிதாபமாக பார்த்தார். இது இத்துடன் முடிந்துவிட்டதா? இல்லை, இது ஒரு புதிய சித்திரவதையின் ஆரம்பம் மட்டுமே. அத்தியாயம் 113. ஒரு கருவியை உருவாக்குதல். ஒருவனை கொல்வது மட்டுமே போதுமா? இல்லை, அவனை கொன்ற பிறகு அவனது ஆன்மாவையும் சிதைக்க வேண்டும். தரையில் மண்டியிட்டு கிடந்த ஷியாவ்யானை பார்த்து டாங் சென் கேட்டார், நீ எனக்கு பணிகிறாயா? ஷியாவ்யான் உடல் நடுங்கினான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவனது கண்கள் கடும் வெறுப்பால் நிறைந்திருந்தன. டாங் சென் லேசாக சிரித்தார். உன்னை இப்போது கொல்வது ஒரு எறும்பை மிதிப்பதற்கு சமம். அவமானம், சொல்லொன்னா அவமானம். ஷியாவ்யான் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு சென்றான். ஆனாலும் அவனது அறிவு அவனிடம் ஒரு சொல்லை சொல்லியது. காலம் மாறும். ஒரு ஏழை இளைஞனை ஒருபோதும் குறைத்து மதிடாதே. காத்திரு, நான் மீண்டும் எழுந்து வருவேன். இந்த டாங் சென்னை என் காலடியில் போட்டு மிதிப்பேன். தான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரன், சோசன் ஒன் என்று அவன் இன்னும் நம்பிக்கொண்டிருந்தான். விதியின் கதாயுதமான ஹெவன்ஸ் தாவோ தன்னை தேர்ந்தெடுத்ததாக ஷியாவ்யான் இன்னும் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் தான் ஒரு சீட் மற்றும் காட்டியர் பிளேயரிடம் சிக்கியிருக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியாது. டாங் சென் அடுத்த குண்டை வீசினார். நீ நம்பியிருக்கும் அந்த ஊன்றுகோல் உனக்குள் இருக்கும் அந்த எஞ்சிய ஆன்மாதானே? இந்த ரகசியம் வெளியே தெரிந்ததும் ஷியாவ்யான் நடுங்கினான். இது இவருக்கு எப்படி தெரியும் என்று திகைத்தான். டாங் சென் தொடர்ந்தார். நீ வைத்திருக்கும் அந்த அரக்க நெருப்பு இருண்ட பாதையில் செல்லும் உச்சக்கட்ட வல்லுநர்களுக்கு மட்டுமே உரியது. உயரிய ஷியாவ் வம்சத்தின் இரத்தத்தில் வந்த நீ ஒரு அரக்கனின் ஆன்மாவை உனக்குள் வளர்க்கிறாய். இது உன் வம்சத்தின் பெரியவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஷியாவ்யானின் முகம் பிணம் போல வெளுத்தது. கோஸ்ட் எல்டர்தான் அவனது கடைசி நம்பிக்கை. அவர் நல்லவர் இல்லை என்று அவனுக்கு சந்தேகம் இருந்தாலும் வேறு வழி தெரியாமல் அந்த பாதையில் அவன் வெகு தூரம் வந்துவிட்டான். ஆன்மாவை உறிஞ்சும் ஒட்டுண்ணி கலை. டாங் சென் அவனது பயத்தை இன்னும் அதிகமாக்கினார். அரக்க பாதையில் சோல் சக்கிங் பாரசைட் ஆர்ட் என்றொரு கலை உண்டு. இது ஒரு சிதைந்த ஆன்மா ஒரு வீரனின் உடலில் ஒட்டிக்கொண்டு அவனது ஆன்மா சக்தியை உண்டு உயிர் வாழும். அந்த வீரன் தனது உச்சக்கட்ட வளர்ச்சியை அடையும்போது இந்த ஒட்டுண்ணி ஆன்மா அவனது உடலையும் ஆன்மாவையும் முழுமையாக விழுங்கி அவனது உடலையே ஆக்கிரமித்துக் கொள்ளும். நீ கஷ்டப்பட்டு சேர்த்த சக்தியும் வளங்களும் இன்னொருவனுக்கு உணவாகிவிடும். இந்த வார்த்தைகளை கேட்டதும் காற்று போன பலூனைப் போல ஷியாவ்யான் சுருங்கிப் போனான். அவனது மூளை மரத்துப் போனது. பொய், இதெல்லாம் அபத்தம். அவர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று ஷியாவ்யான் அலறினான். ஆனால் அவனது குரலில் துளி கூட தன்னம்பிக்கை இல்லை. ஒரு முறை சந்தேகம் வந்துவிட்டால் அது புயலாக உருவெடுக்கும். ஷியாவ்யான் பீதி அடைந்தான். ஒருவேளை கோஸ்ட் எல்டர் உண்மையில் தன்னை அழிக்க நினைத்தால் என்ன செய்வது? அவர் சொல்லிக் கொடுத்த உயர்ந்த கலைகள், நெருப்பை கட்டுப்படுத்தும் விதம் எல்லாம் ஒரு பெரிய வலையாக இருக்குமோ என்று அவன் அஞ்சினான். குவோலாவோ அளித்த தொடர் வழிகாட்டல்கள் ஷியாவோயான் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க காரணமாயின. அந்த குருட்டு நம்பிக்கையினால் அவருக்கு எதிரான எந்த ஒரு தகவலையும் அவன் ஏற்க மறுத்தான். ஆனால் இப்போது படுதோல்வியடைந்து நிலைகுலைந்து போயிருந்த ஷியாவோயானுக்கு டாங் சென் இடி போன்ற ஒரு உண்மையை உரைத்தார். அவன் கைகள் நடுங்கின. டாங் சென் சொல்வது உண்மையாக இருந்து குவோலாவோ தன் ஆன்மாவை விழுங்கி உடலை கைப்பற்ற நினைத்தால் தான் என்ன செய்வது? விரக்தியின் உச்சத்தில் அவனது தாவோ இதயம் சுக்குநூறாக உடைந்தது.
திடீரென்று ஷியாவோயான் டாங் சென்னின் காலை கட்டிக்கொண்டான். உங்களால் என்னை காப்பாற்ற முடியும் அல்லவா? தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். டாங் சென் ஒரு வெற்றிகரமான புன்னகையை பூத்தார். ஷியாவோயான் எப்போது உதவியை கோரினானோ அப்போதே அவன் டாங் சென்னின் வார்த்தைகளை நம்பத் தொடங்கிவிட்டான் என்று அர்த்தம். நான் ஏன் உன்னை காப்பாற்ற வேண்டும்? நாம் எதிரிகள் அல்லவா? ஒரு எதிரியிடம் வந்து உயிர் பிச்சை கேட்பது வேடிக்கையாக தெரியவில்லையா? ஷியாவோயானின் மனம் குழப்பத்தின் உச்சத்திற்குச் சென்றது. இப்போது அவனுக்கு உயிர் பிழைப்பது மட்டுமே இலக்கு. மீண்டும் எழுவது, உலகை ஆழ்வது போன்ற கனவுகளெல்லாம் காற்றில் பறந்துவிட்டன. என்னிடம் இவ்வளவு நேரம் பேசுவதிலிருந்து தெரிகிறது, என்னை பயன்படுத்திக் கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்று. அப்படி இருக்கும்போது உதவ மாட்டேன் என்று ஏன் நடிக்கிறீர்கள்? ஷியாவோயான் முட்டாள் அல்ல. அவன் டாங் சென்னின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டான். இங்கே டாங் சென் ஒரு தூண்டில் போடுபவர், தான் அதில் சிக்கிய மீன். டாங் சென் மீண்டும் சிரித்தார். விதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்போதும் புத்திசாலிகளாகவே இருப்பார்கள். அவர்களது மன உறுதி உடைந்தாலும் அவர்களால் மீண்டும் தெளிவு பெற முடியும். டாங் சென் அவனை கொல்ல நினைத்தாலும் விதியின் சில காரணங்களால் அது நடக்காமல் போகலாம். உதாரணமாக, தூங்கிக் கொண்டிருக்கும் குவோலாவோ திடீரென எழுந்து அவனை காப்பாற்றலாம், அல்லது வானத்திலிருந்து மின்னல் இறங்கி டாங் சென்னை தடுக்கலாம். இது விளக்கிச் சொல்ல முடியாத கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம். ஷியாவோயானை கொல்வதை விட அவனை உயிரோடு வைத்திருப்பது தனக்கு அதிக பயன் தரும் என்பதை டாங் சென் அறிந்திருந்தார். நான் உன்னை காப்பாற்றுகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும். நிபந்தனையற்ற 3 காரியங்களை எனக்காக நீ செய்து முடிக்க வேண்டும் என்று டாங் சியன் புன்னகையுடன் கூறினார். ஷியாவ்யானை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர இந்த 3 பணிகள் போதுமானவை. அவன் இதற்கு சம்மதித்த அடுத்த நொடி இருவரது விதிகளும் பிணைக்கப்படும். ஷியாவ்யானிடம் இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதி டாங் சென்னிற்கும் கிடைக்கத் தொடங்கும். என்னை சாக சொன்னால் நான் சாக வேண்டுமா என்று ஷியாவ்யான் பாரமான குரலில் கேட்டான். டாங் சென் சிரித்துக்கொண்டே, நிச்சயமாக இல்லை. உனது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் எதையும் நான் கேட்க மாட்டேன். உன்னால் செய்யக்கூடிய காரியங்களை மட்டுமே சொல்வேன் என்றார். ஷியாவ்யான் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறி உடனடியாக சத்தியம் செய்தான். நான் ஷியாவ்யான் இந்த எஜமானருக்காக 3 நிபந்தனையற்ற பணிகளை செய்து முடிப்பேன் என்று ஸ்வர்க்கத்தின் மீது ஆணையிடுகிறேன். நான் தவறினால் ஸ்வர்க்கத்தின் விதியால் நான் அழிய கடவேன். அவன் சத்தியம் செய்தவுடன் காற்றில் ஒரு புனிதமான முத்திரை தோன்றியது. டாங் சென் உடனடியாக ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். அதுவரை அவரை லேசாக எதிர்த்து வந்த ஆன்மீக ஆற்றல் இப்போது அவருக்கு சாதகமாக மாறியது. ஷியாவ்யான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரன் என்பதால் அவனது சத்தியத்தை நிறைவேற்ற ஸ்வர்க்கமே டாங் சென்னிற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. டாங் சென் மனதிற்குள் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார். இது அவர் எதிர்பார்க்காத ஒரு பெரிய லாபம். அவர் உடனடியாக ஒரு மர்மமான முத்திரையை உருவாக்கி ஷியாவ்யானிடம் கொடுத்தார். இது என்ன என்று அந்த அரக்க ஆற்றல் கொண்ட முத்திரையை பார்த்து ஷியாவ்யான் கேட்டான். இது டெவில் கிங் சீல். இது அரக்கப்பாதை வல்லுநர்களின் ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடியது. உனக்குள் இருக்கும் கோலாவ் தற்போது பலவீனமாக இருக்கிறார். இந்த முத்திரையை பயன்படுத்தி நீ அவரை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம். உனது ஒரு சிறு எண்ணம் போதும் அவரை சாம்பலாக்க என்று டாங் சென் நிதானமாக கூறினார். ஷியாவ்யானின் கண்களில் சந்தேகம் மின்னியது. ஒருவேளை டாங் சென்னும் கோலாவைப் போலவே தன்னை அடிமைப்படுத்த பார்க்கிறாரோ? புலிக்கு பயந்து சிங்கத்திடம் தஞ்சம் புகுவது போல் ஆகிவிடுமோ? அவனது எண்ணத்தை அறிந்த டாங் சென், கவலைப்படாதே, உனது ஆன்மா சக்தியால் இதை சோதித்துப் பார். இந்த முத்திரையில் உன்னை கட்டுப்படுத்தும் தந்திரம் எதுவுமில்லை, இது ஒரு கருவி மட்டுமே என்றார். டாங் சென் ஏற்படுத்தியிருந்த ஆன்மத் தடுப்பு விலகியதும் ஒளிமயமான பகல்வானம் மீண்டும் புலப்பட்டது. ஷியாவ்யான் டாங் சென்னை பார்த்து நீண்ட பார்வைக்குப் பின் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் பறந்து சென்றான். டாங் ஜூயாவோவும் மற்றவர்களும் விரைந்து வந்தனர். எல்லாம் முடிந்தது, அவன் இனி வரமாட்டான் என்று டாங் சென் புன்னகையுடன் கூறினார். ராணி ஷிங் யுன்னும் ஷியாவ்யாவும் ஆச்சரியத்தில் மூச்சுவிட்டனர். ஒரு மாபெரும் அச்சுறுத்தலை டாங் சென் இவ்வளவு எளிதாக கையாண்டது அவர்களை மலைக்க வைத்தது. அம்மா, தங்கை, இவர்தான் டாங் வம்சத்தின் தலைவர் மற்றும் நான் சேவை செய்யும் எனது எஜமானர் என்று ஜூயாவோ முறைப்படி அறிமுகப்படுத்தினார். டாங் சென்னின் தெய்வீக ஆற்றலை நேரில் கண்ட ராணி ஷிங் யுன்னும் ஷியாவ்யாவும் மிகுந்த மரியாதையுடன் தலைவணங்கி, வணக்கம் மாஸ்டர் என்றனர். டாங் சென் ராணி ஷிங் யுன்னை பார்த்தபோது வியப்பை மறைக்க முடியவில்லை. ஒரு பெண்ணின் உருவம் இவ்வளவு கச்சிதமாகவும் எழிலாகவும் இருக்க முடியுமா? மென்மையான சருமம், கம்பீரமான தோற்றம் என ஒரு முழுமையான பெண்ணின் இலக்கணமாக அவள் திகழ்ந்தாள். வயதை பற்றி யாருக்கு கவலை? டாங் சென் தனது மனதை ஒருமுறை கட்டுப்படுத்திக் கொண்டார்.
இது போன்ற அழகுதான் உலகத்தின் ஆதி பாவம் என்று அவர் கசப்புடன் நினைத்துக் கொண்டார். அத்தியாயம் 114. கருணை ஒரு அடி கூட முன்னேற விடாது. 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு பாழடைந்த மலையில் ஷியாவ்யான் தியானத்தில் அமர்ந்திருந்தான். எர்த் லோட்டஸ் நெருப்பை இழந்திருந்தாலும் அவனது சாகுபடி தரம் குறையவில்லை. மாறாக அவனை சுற்றியுள்ள ஆன்மீக ஆற்றல் அலை அலையாக அவன் உடலுக்குள் புகுந்தது. 3 மலர்கள் நிலையின் அடுத்த கட்டத்திற்கான தடைகள் உடையத் தொடங்கின. இன்னும் அரை மாதத்திற்குள் அவன் அடுத்த உச்சத்தை எட்டிவிடுவான். அதே சமயம் அவனுக்குள் இருந்த டெவில் கிங் சீல் மெதுவாக விழிப்படையத் தொடங்கியது. கோலாவ் விழித்தெழும்போது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. அவன் அடுத்த கட்டமான கேதரிங் சம்மிட் நிலையை நெருங்கிக் கொண்டிருந்தான். அப்பா, நீ நலமாக இருக்கிறாயா என்று கோஸ்ட் எல்டரின் குரல் மிகவும் தளர்வாக கேட்டது. ஷியாவ்யானை காப்பாற்ற அவர் தனது ஆதி ஆன்மா சக்தியை பயன்படுத்தியிருந்தார். அந்த இக்கட்டான நேரத்தில் ஷியாவ்யானின் ஆன்மா சக்தியில் ஒரு பகுதியை அவர் கடன் வாங்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவர் முற்றிலும் அழிந்திருப்பார். நீண்டகால உறக்கத்திற்கு பின் விழித்த அவர் ஷியாவ்யான் காயமின்றி இருப்பதைக் கண்டு நிம்மதியடைந்தார். நான் சாக வேண்டுமென்று நீ விரும்பினாயா என்று ஷியாவ்யான் குளிர்ந்த குரலில் கேட்டான். அவனது தொனியில் இருந்த கடுமையை தோல்வியால் வந்த கோபம் என்று தவறாக புரிந்து கொண்ட கோஸ்ட் எல்டர் லேசாக சிரித்தார். அப்படி எப்படி இருக்க முடியும்? நீ விண்ணையும் மண்ணையும் ஆளப் பிறந்தவன். இந்த சிறு பின்னடைவு ஒரு பொருட்டா? ஷியாவ்யான் ஏளனமாக சிரித்தான். விண்ணையும் மண்ணையும் ஆளப் போகிறேன், ஆனால் அந்த நேரத்தில் நான் நானாக இருக்க மாட்டேன், அப்படித்தானே? இந்த வார்த்தைகளை கேட்டதும் கோஸ்ட் எல்டர் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தார். உனக்கு என்ன ஆனது? ஒன்றுமில்லை. கோஸ்ட் எல்டர், உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் என் ஆன்மாவை விழுங்கி என் உடலை கைப்பற்ற துடிக்கிறீர்கள், அப்படித்தானே? நிசப்தம் நிலவியது. கோஸ்ட் எல்டர் அதிர்ச்சியில் உறைந்தார். எதிர்பார்த்தது போலவே இவன் என்னை துல்லியமாக புரிந்து கொண்டு விட்டான் என்று அவர் மனதிற்குள் நினைத்தார். ஷியாவ்யானின் கண்கள் இப்போது இருண்டு கொடூரமான வெறியுடன் மின்னின. கிக், நீ எப்படி இப்படி நினைக்கலாம்? உனக்கு நான் எவ்வளவு உதவியிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா என்று கோஸ்ட் எல்டர் கேட்டார். ஆனால் இப்போது அவரது குரலில் ஒரு மரண குளுமை இருந்தது. என்னை வளரவிட்டு பிறகு மொத்தமாக விழுங்குவதற்கா என்று ஷியாவ்யான் வஞ்சகமாக சிரித்தான். நீண்ட அமைதிக்குப் பிறகு இறுதியாக கோஸ்ட் எல்டர் தனது முகமூடியை கழற்றினார். ஏன் வீணாக போராடுகிறாய்? ஒன்றுமே தெரியாத அப்பாவியாக இருந்திருந்தால் உனக்கு இவ்வளவு துயரம் இருந்திருக்காதே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த வானத்தின் கீழ் இலவசமாக எதுவும் கிடைப்பதில்லை. அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். உன் உடல் முழுமையாக முதிர்ச்சியடையும் வரை காத்திருக்கலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போது எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இப்போதே உன் உடலை நான் எடுத்துக்கொள்கிறேன். முன்பே செயல்பட்டிருக்க வேண்டும். இதற்கு நான் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் வேறு வழியில்லை என்று கூறி கோஸ்ட் எல்டர் பெருமூச்சு விட்டார். ஷியாவ்யானின் இதயத்தில் மரண பயம் ஊடுருவியது. அவனது கண்களில் இருண்ட அரக்க ஆற்றல் மின்னியது. என்னை முடக்கிவிட்டதாக நினைக்கிறாயா என்று ஷியாவ்யான் கேட்டான். எதிர்க்காதே, அது உனது வலியைத்தான் அதிகமாக்கும் என்று கூறிக்கொண்டே கோஸ்ட் எல்டரின் ஆன்ம சக்தி வெடித்தது. அடுத்த நொடி அந்த அரக்க நெருப்பு சங்கிலிகளாக மாறி ஷியாவ்யானின் கை கால்களையும் ஆற்றல் மையத்தையும் இறுக்கி கட்டியது. அவனது சாகுபடி ஓட்டம் முற்றிலும் நின்றது. கேக், விடைபெறுகிறேன் ஷியாவ்யான் என்று கோஸ்ட் எல்டர் பிசாசுத்தனமாக சிரித்தார். அவரது ஆன்மா ஒரு ஒளிக்கீற்றாக மாறி ஷியாவ்யானின் நெற்றி வழியாக அவனது ஆன்மா கடலுக்குள் பாய்ந்தது. ஆனால் அடுத்த கணமே ஒரு பயங்கரமான அலறல் அந்த அமைதியை கிழித்தது. டெவில் சீல், இது எப்படி சாத்தியம்? உன் ஆன்மா கடலுக்குள் இப்படி ஒரு முத்திரை எப்படி வந்தது? இது நடக்கவே முடியாது. அந்த கொடூரமான முத்திரை கோஸ்ட் எல்டரின் ஆன்மாவை அழுத்தியது. அதிலிருந்து வெளிப்பட்ட எண்ணற்ற கருப்புச் சங்கிலிகள் அவரை அப்படியே பிணைத்தன. வேண்டாம், என்னை விட்டுவிடு, தயவு செய்து மன்னித்துவிடு என்று அவர் கதறினார். ஆனால் அந்த முத்திரையின் சக்திக்கு முன்னால் அவரது எதிர்ப்பு வீணானது. ஒரு வழியாக உனது முகமூடி கழன்றுவிட்டது, இல்லையா என்று ஷியாவ்யான் குளிர்ந்த குரலில் கேலி செய்தான். அவனது நெஞ்சில் பழிவாங்கும் நெருப்பு எரிந்தது. டாங்ஸியன் கொடுத்த அந்த டெவில் கிங் சீல் இப்போது அவனது கையில் ஒரு மரண ஆயுதமாக மாறியிருந்தது. ஷியாவ்யான் இப்போது முழுமையாக இருளின் பாதையில் இறங்கிவிட்டான். ஷியாவ்யான், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை விட்டுவிடு. நான் உனக்கு உண்மையாக உதவுகிறேன். உன்னை இந்த உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறேன் என்று கோஸ்ட் எல்டர் அலறினார். ஒரு அரக்கப்பாதை வல்லுநரான அவருக்கு அந்த டெவில் சீல் எவ்வளவு பயங்கரமானது என்பது தெரியும். அது ஹெவன்லி டீமன் பாடி டிசல்யூஷன் எனும் கொடூரமான கலையிலிருந்து உருவான ஒரு முத்திரை. ஒரு முறை இந்த முத்திரை இடப்பட்டால் சுதந்திரம் என்பது கனவாகிவிடும்.
டெவில் சீல் வைத்திருப்பவர் ஒரு சிறு எண்ணத்தின் மூலமே அந்த ஆன்மாவை சாம்பலாக்க முடியும். இன்னொரு முறை உன்னை நம்புவேன் என்று நினைக்கிறாயா என்று ஷியாவ்யான் கொடூரமாக புன்னகைத்தான். உண்மையைத்தான் சொல்கிறேன், என்னை நம்பு என்று கோஸ்ட் எல்டர் அலறினார். அப்படியானால் உண்மையை செயலால் நிரூபி, அந்த யோ மிங் ஷின்ஹோ நெருப்பை என்னிடம் ஒப்படை என்று ஷியாவ்யான் கட்டளையிட்டான். கோஸ்ட் எல்டர் அதிர்ச்சியில் உறைந்தார். மறக்கிறாயா? அப்படியானால் சாவு என்று ஷியாவ்யான் முத்திரையை இயக்க இருண்ட அரக்க ஆற்றல் கோஸ்ட் எல்டரின் ஆன்மாவை சிதைக்கத் தொடங்கியது. கொடுத்து விடுகிறேன், இதோ பெற்றுக்கொள் என்று அலறியபடி வேறு வழியின்றி அந்த பேய் நெருப்பை அவர் விட்டு கொடுத்தார். ஷியாவ்யான் ஏற்கனவே பழகியிருந்த நுட்பத்தின் மூலம் அந்த நெருப்பை தன்னுள் ஈர்த்தான். ஆனால் அந்த நெருப்பு ஆன்மாவை சிதைக்கும் தன்மை கொண்டது. ஷியாவ்யானின் முகத்தில் மெல்லிய கருப்பு வரிகள் தோன்றின. அவன் ஒரு அரக்கனாக மாறும் செயல்முறை தொடங்கியது. ஆனால் பழிவாந்தும் வெறியிலிருந்த அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த நெருப்பை அடைந்ததும் அவனது ஆற்றல் அசுர வேகத்தில் உயர்ந்தது. நீ முன்பு சொன்ன அந்த இரகசிய இடங்கள் மற்றும் பொக்கிஷங்களை பற்றி இப்போது சொல் என்று ஷியாவ்யான் உணர்ச்சியற்ற குரலில் கேட்டான். பயந்து போன கோஸ்ட் எல்டர் தனக்கு தெரிந்த அனைத்து இரகசியங்களையும் ஒவ்வொன்றாக கொட்டினார். ஷியாவ்யான் தனது கைகளை இறுக பற்றினான். அவனது கண்களில் மரண பயத்தை உண்டாக்கும் ஒளி மின்னியது. அந்த பொக்கிஷங்களை நான் அடையும் போது என்னை தூற்றிய ஒவ்வொருவரையும் தேடி வந்து பழி வாங்குவேன் என்று சூளுரைத்துவிட்டு அவன் அங்கிருந்து மறைந்தான். அதே சமயம் ஸ்டார் வம்சத்தின் தலைநகருக்குள் டாங் சென் தனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகையை ஏந்தினார். டாங் சென்னின் உதடுகளில் ஒரு புத்திசாலித்தனமான புன்னகை தவழ்ந்தது. என் பகடைக்காய் நகரத் தொடங்கிவிட்டது. நன்றாக உழைச்சியாயான், உன்னால் முடிந்தவரை அனைத்து பொக்கிஷங்களையும் சேகரி. இறுதியில் நான் ஒரு விரலை கூட அசைக்காமல் அனைத்தையும் உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்வேன். பொக்கிஷங்களை தேடி அலைவது மிகவும் சோர்வான வேலை அல்லவா? அருகில் இருந்த டாங் ஜூ யாவோ குழப்பத்துடன் கேட்டார். எஜமானரே, என்ன நடக்கிறது? டாங் சென் சிரித்துக்கொண்டே கையை அசைத்தார். ஒன்றுமில்லை. சரி, நம்மை தாக்கிய அந்த வம்சங்களின் பட்டியலை எடுத்துவிட்டாயா? அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு விட்டன என்று ஜூ யாவோ குளிர்ந்த கொலைவெறியுடன் பதிலளித்தார். பழிவாங்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார். பிறகு ஏன் காத்திருக்க வேண்டும்? வேலையை தொடங்குவோம் என்றார் டாங்சன். ஜூ யாவோ ஒரு கொடூரமான புன்னகையை பூத்தார். அருகில் இருந்த ஷியாவோயாவின் கண்கள் உற்சாகத்தில் மின்னின. நானும் வருகிறேன். அந்த ஆட்கள் என்னை நீண்ட நாட்களாக எரிச்சலூட்டி வருகிறார்கள். ராணி நங்கோங் ஷிங் யுன் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்தார். மாஸ்டர் டாங், நாம் இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடங்கினால் அண்டை நாடுகளின் கவனம் நம்மீது திரும்புமே. டாங் சென் அமைதியாக பதிலளித்தார். நல்லதுதான். அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்க இதுவே சரியான நேரம். இந்த வம்சங்கள் தனியாக செயல்படவில்லை என்று நான் சந்தேகிக்கிறேன். இவர்களுக்கு பின்னால் யாராவது சூத்திரதாரிகள் இருந்தால் இன்னும் சிறப்பு. ஸ்டார் வம்சத்தின் எல்லையை விரிவுபடுத்த வேண்டிய நேரம் இது. டாங் சென்னின் வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் அவை இரத்த ஆறு ஓடப்போவதை கட்டியம் கூறின. ராணி ஷிங் யுன் ஒரு தைரியமான பெண். ஆட்சியாளனாக இருப்பவனுக்கு இரக்கம் என்பது ஒரு அடி கூட முன்னேற உதவாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அத்தியாயம் 115 போர் பிரகடனம். பிரில்லியன்ட் ஃபீனிக்ஸ் பேரரசு. டாங் சென்னின் ஒரு சிறு உத்தரவு நூற்றுக்கணக்கான மில்லியன் மைல் பரப்பளவில் ஒரு பெரும் இரத்த களரியை உண்டாக்கியது. வெறும் அரை மாதத்தில் 20க்கும் மேற்பட்ட வம்சங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. அவற்றில் பிரிமார்டியல் நிலை வல்லுநர்கள் இருந்த வம்சங்கள் கூட தப்பவில்லை. ஸ்டார் வம்சத்தின் இந்த அதிரடி தாக்குதலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த தாக்குதலின் வேகம் அண்டை நாடுகளை நடுங்கச் செய்தது. குறிப்பாக அந்த பகுதியில் செல்வாக்கு செலுத்தி வந்த பிரில்லியன்ட் ஃபீனிக்ஸ் பேரரசு இப்போது விழித்து கொண்டது. ஸ்டார்பான் பேரரசு தேவையற்ற இரத்தக் களரியை விரும்பவில்லை. எதிர்த்தவர்கள் இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். ஆனால் சாதாரண சீடர்களுக்கு பயண செலவு வழங்கப்பட்டு அவர்கள் சுதந்திரமாக வெளியேற அனுமதிக்கப்பட்டனர். தங்கி பணியாற்ற விரும்புபவர்கள் பேரரசில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அமைதியான மற்றும் அடக்கமான நாடு என்று ஸ்டார்பான் பேரரசு பற்றி அதுவரை இருந்த பிம்பம் இந்த அதிரடி தாக்குதலால் சுக்கு நூறாக உடைந்தது. பிரில்லியன்ட் ஃபீனிக்ஸ் மற்றும் டாங் யாவோ போன்ற அண்டை பேரரசுகள் பேரதிர்ச்சியில் உறைந்தன. என்ன, புகழ்பெற்ற டிங்கியன் கோபுரம் கூட அழிக்கப்பட்டு விட்டதா? இவர்கள் என்னதான் திட்டமிடுகிறார்கள்? நங்கோங் ஷிங்யுன் இவ்வளவு கொடூரமானவளா என்று அவர்கள் திகைத்தனர். அவள் ஒரு மர்மமான குடும்பத்தின் ஆதரவோடுதான் இப்படி ஆடுகிறாள். அந்த பேரழகி இப்போது வேறொருவரின் வசமாகிவிட்டாளே என்று சிலர் பொறாமையுடன் பேசிக்கொண்டனர். பிரில்லியன்ட் ஃபீனிக்ஸ் அரண்மனையில் ஒரு சதி. பிரில்லியன்ட் ஃபீனிக்ஸ் பேரரசரின் முன்னால் ஒரு முதியவர் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் 3 விலைமதிப்பற்ற வம்ச பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருந்தன.
பேரரசரே, ஸ்டார்பான் பேரரசு இன்னும் 3 நாட்களில் எங்கள் ஷீப்பிங் மாகாணத்தை துடைத்தறியப் போவதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளது. அவர்கள் மிகுந்த கர்வத்துடன் ஆடுகிறார்கள். எங்கள் வம்ச தலைவரை கொன்றுவிட்டனர், இப்போது எங்கள் வம்சத்தையே அழிக்க பார்க்கிறார்கள். இந்த அநீதியை தடுத்து நிறுத்துங்கள். இந்த தியாக பொக்கிஷங்களை உங்களுக்கு காணிக்கையாக அளிக்கிறோம் என்று அவர் கெஞ்சினார். பேரரசர் யோசனையில் ஆழ்ந்தார். ஸ்டார்பான் பேரரசின் விவகாரங்களில் தலையிட அவருக்கு விருப்பமில்லை. ஆனால் அப்போது பிரில்லியன் ஃபீனிக்ஸ் இளவரசர் முன்னால் வந்தார். தந்தையே, இது நமக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு என்றார். என்ன வாய்ப்பு என்று பேரரசர் குழப்பத்துடன் கேட்டார். இளவரசர் ஒரு வஞ்சக புன்னகையுடன் விளக்கினார். ஸ்டார்பான் பேரரசு இப்போதுதான் வளர்ந்து வருகிறது. அவர்கள் பல வம்சங்களை அழித்து அவர்களின் பொக்கிஷங்களை சேர்த்திருப்பார்கள். ஷீப்பிங் மாகாணத்தை காப்பாற்றுவது என்ற போர்வையில் நாம் உள்ளே நுழைந்தால் அந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் நாம் கைப்பற்றலாம். அது மட்டுமின்றி நங்கோங் ஷிங்யுன் போன்ற ஒரு அழகிய ராணியை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது நமது பேரரசின் கௌரவத்தை உயர்த்தும். இளவரசர் மர்மமாக புன்னகைத்தார். தந்தையே, ஷூர் மற்றும் சூ வம்சங்களுக்கு இடையே நடக்கும் அந்த ஹெவன்லி தாவோ மோதலை பற்றி தங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அது அவர்களின் தனிப்பட்ட விவகாரம் அல்லவா என்று பேரரசர் கண்களை சுருக்கி கேட்டார். ஆஹா தந்தையே, இளவரசர் மெல்ல சிரித்தார். எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த போர் இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. சூவம்சம் ஏற்கனவே தொடர்ச்சியாக 18 போர்களில் தோற்றுவிட்டது. இப்போது அவர்கள் ஒரு மாபெரும் எதிர்த்தாக்குதலுக்கு ரகசியமாக தயாராகி வருகிறார்கள். நாம் இப்போது நமது பலத்தை நிரூபித்தால் அவர்களின் ஆதரவை எளிதாக பெறலாம். சூவம்சம் போன்ற ஒரு மாபெரும் சக்தியுடன் நாம் கைகோர்த்தால் நமது பேரரசின் புகழ் விண்ணை தொடும் அல்லவா? இளவரசரின் வார்த்தைகள் பேரரசரின் ஆர்வத்தை தூண்டின. அவர் தயங்குவதைக் கண்ட இளவரசர் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்தார். தந்தையே, கவலைப்படாதீர்கள். இந்த முறை நான் நம் முன்னோரான ஃபார்ம் அவர்களை உதவிக்கு அழைத்துள்ளேன். அவர் பிரிமோடியல் நிலையின் 5ஆம் தரத்தில், அர்த்தம் 5ஆம் தரம் பிரிமோடியல் நிலையில் இருக்கும் ஒரு மகா வல்லுனர். அவர் தனது கையை ஒருமுறை அசைத்தாலே ஸ்டார்பான் பேரரசை தரைமட்டமாக்க முடியும். இதன் மூலம் சூவம்சத்தின் அங்கீகாரத்தை பெறுவதோடு ஸ்டார்பான் பேரரசின் நிலப்பரப்பையும் அவர்களின் வளங்களையும் நாம் அபகரிக்கலாம். இது நமக்கு ஒரு மும்மடி வெற்றி. இளவரசரின் கண்களில் ஒரு குரூரமான ஒளி மின்னியது. பேரரசர் வியப்பில் மூச்சை இழுத்து பிடித்தார். மகனே, நீ உண்மையான பேரரசருக்கே உரிய குணங்களை கொண்டிருக்கிறாய். உனது தொலைநோக்கு பார்வை என்னையே மிஞ்சிவிட்டது. திட்டமிட்டதை விட முன்னரே நான் உன்னிடம் அரியணையை ஒப்படைக்க வேண்டும் போலிருக்கிறதே. இளவரசர் பெருமையுடன் சிரித்தார். தந்தையே, எனக்கு அரியணையின் மீது ஆசையில்லை. நட்சத்திரங்களை தாண்டி வானுலகின் ஹெவன்ஸ் பிரைட் பட்டியலில் என் பெயரை பொறிப்பதே என் லட்சியம். இந்த மண்ணுலகின் அதிகாரமும் செல்வமும் எனக்கு ஒன்றுமே இல்லை. பிரில்லியன் ஃபீனிக்ஸ் பேரரசர் மனநிறைவுடன் தலையசைத்தார். மிகவும் நல்லது. உன் விருப்பம் அதுவென்றால் தாராளமாக செயல்படு. உனக்கு நான் முழு ஆதரவையும் தருகிறேன். உற்சாகத்தில் திளைத்த இளவரசர் ஷீப்பிங் மாகாணத்தின் முதியவரை நோக்கி திரும்பினார். இன்றிலிருந்து ஷீப்பிங் மாகாணம் பிரில்லியன் ஃபீனிக்ஸ் பேரரசுக்கு பணிந்து நடக்கும் என்றால் உங்களை ஸ்டார்பான் பேரரசிடமிருந்து நாங்கள் பாதுகாப்போம். இதற்கு உனக்கு சம்மதமா? சம்மதம் என்ற அந்த முதியவர் கசப்புடன் கூறினார். ஓநாய்க்கு பயந்து புலியின் வாயில் விழுவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர்களது வம்சப்பெயர் நிலைக்க வேண்டுமானால் பிரில்லியன் ஃபீனிக்ஸ் பேரரசுக்கு அடிபணிவதே ஒரே வழி. இந்த வெற்றிச் செய்தி இளவரசரின் முகத்தில் ஒரு குரூர புன்னகையை வரவழைத்தது. அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு அதிரடிச் செய்தி காட்டு தீயாக பரவியது. பிரில்லியன் ஃபீனிக்ஸ் பேரரசு ஸ்டார்பான் பேரரசின் மீது அதிகாரப்பூர்வமாக போர் பிரகடனம் செய்துள்ளது. இளவரசர் நேரடியாக ராணி நாங்காங் ஷிங்யுன்னிற்கு சவால் விடுத்து ஒரு கடிதத்தை அனுப்பினார். சவாலும் தந்திரமும். பிரில்லியன் ஃபீனிக்ஸ் பேரரசு ஏன் திடீரென்று நம்மீது போர் தொடுக்கிறது என்று வியப்புடன் கேட்டார் ராணி ஷிங்யுன். அவருக்கு அந்த இளவரசரை நேரில் கூட தெரியாது. டாங் ஷென் ஒரு ரகசிய தகவல் அறிக்கையை அவர் முன்வைத்தார். ஷீப்பிங் மாகாணத்தின் மூத்த அதிகாரி பொக்கிஷங்களுடன் ஃபீனிக்ஸ் பேரரசரை சந்தித்துள்ளார். இதை சாக்காக வைத்துக்கொண்டு நமது நிலப்பரப்பை கைப்பற்ற அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்றார். ராணி கவலையுடன் தொடர்ந்தார். அந்த இளவரசர் ஃபிஹாங் பிரிவைச் சேர்ந்தவர். அவர்களிடம் 5ஆம் தர பிரிமோடியல் வல்லுனர் ஒருவர் இருக்கிறார். போர் மூண்டால் அது நமக்கு ஆபத்தாக முடியலாம். 5ஆம் தரமாக இருந்தால் என்ன என்று டாங்ஷன் மென்மையாக சிரித்தார். அவர் தற்போது கேதரிங் சம்மிட் நிலையின் உச்சத்தில் இருந்தார். தனது 5 அடுக்கு அடித்தளத்தை செம்மைப்படுத்துவதற்காகவே அவர் அடுத்த நிலைக்கு செல்லாமல் காத்திருந்தார். அவரது உண்மையான பலம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு 5ஆம் தர வல்லுனர் அவரை பொறுத்தவரை ஒரு பொருட்டே அல்ல. டாங்ஷனின் தன்னம்பிக்கையைக் கண்டு ராணி நிம்மதியடைந்தார். மாஸ்டர் டாங், நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக அந்த சவாலை ஏற்போம். ஆனால் ஒரு நிபந்தனை.
தோற்பவர் தனது ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் வெல்பவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று டாங்ஷன் அதிரடியாக கூறினார். ராணி துளியும் தயக்கமின்றி அந்த போர் பிரகடனத்திற்கு பதிலடி கொடுத்து ஒரு ஏகாதிபத்திய ஆணையை வெளியிட்டார். இந்த செய்தி அந்த நிலப்பரப்பு முழுவதையும் அதிரச் செய்தது. ஸ்டார்பான் பேரரசியின் அந்த பதிலடியில் வெறும் 6 வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. வா, மோது, தோற்பவர் நிலத்தை இழக்கட்டும். இது ஒரு முழுமையான அழிவுக்கான பிரகடனம். இதை கேள்விப்பட்ட ஒவ்வொருவரும் நடுங்கி போயினர். கடவுளே, நங்கோங் ஷிங்யூன் இவ்வளவு கொடூரமானவளா? ஒரு பெண் வன்மமானால் அவள் ஆண்களை விட பயங்கரமானவள் என்பதற்கு இதுவே சாட்சி என்று மக்கள் பேசிக்கொண்டனர். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கேள்விதான். வெறுமனே ஒரு மோதலாக தொடங்கியது எப்படி ஒரு நாட்டின் வாழ்வாசாவா போராட்டமாக மாறியது? திகைப்பில் பிரில்லியன்ட் ஃபீனிக்ஸ் அரண்மனைக்குள் பதற்றம் நிலவியது. பேரரசர் கவலையில் ஆழ்ந்திருந்தார். இளவரசர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். நங்கோங் இவ்வளவு துணிச்சலாக ஒரு வாழ்வாசாவா சவாலை விடுப்பாள் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. மகனே, இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று பேரரசர் கேட்டார். இது வெறும் ஒரு வம்சத்தின் சண்டையாக இருந்திருந்தால் அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் இப்போது தோற்றால் ஒட்டுறக்க சாம்ராஜ்யத்தையும் ஒப்படைக்க வேண்டும். முன்னோரின் வருகை. சரியாக அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மேக கப்பல் இறங்கியது. அதிலிருந்து பனி போன்ற வெள்ளை நிற கூந்தா கொண்ட ஒரு முதியவர் காற்றில் நடந்து இறங்கினார். அவரது தலைக்கு மேலே 5 நிறங்கள் கொண்ட ஒரு சிறு மலர் மிதந்து கொண்டிருந்தது. அது அவர் ஒரு 5ஆம் தர பிரிமார்டியல் வல்லுநர் என்பதற்கான அடையாளம். அவருக்கு பின்னால் நீண்ட வாள்களை ஏந்திய பல இளைஞர்கள் வந்தனர். முன்னோர் ஃபெய்கோங், ஒரு வழியாக வந்துவிட்டீர்கள் என்று இளவரசர் உற்சாகத்துடன் ஓடிச் சென்று அவரை வரவேற்றார். நடந்த அனைத்தையும் இளவரசர் விவரித்தபோது ஃபெய்கோங் கோபப்படவில்லை. மாறாக அவர் உரக்க சிரிக்கத் தொடங்கினார். ஹஹஹா, மிக நன்று. ஸ்டார்பான் பேரரசு இவ்வளவு முட்டாள்தனமாக தனது நிலங்களை நமக்கே தாரை வார்க்க முன்வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபெமோல், இந்த சவாலை ஏற்றுக்கொள். உன் வெற்றிக்கு இந்த முன்னோன் உத்தரவாதம் அளிக்கிறேன். அத்தியாயம் 116. சாந்தனை நோக்கி குழந்தை விளையாட்டு. வெற்றி நிச்சயம். பறக்கும் நாரை முன்னோன், ஃப்ளையிங் கிரேன் ஆன்செஸ்டர் கூறிய அந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் திகைக்க வைத்தன. இளவரசர் ஜிங்ஹாங், பிரின்ஸ் ஜிங்ஹாங் ஏதோ நினைவு வந்தவராக கண்கள் விரிய கேட்டார். முன்னோரே, ஒருவேளை அந்த மந்திர ஆயுதம், ஆர்டிஃபேக்ட் தயாராகிவிட்டதா? பறக்கும் நாரை முன்னோன் தலையை தூக்கி உரக்க சிரித்தார். அதேதான். அவர் தனது உள்ளங்கையை திருப்பினார். அங்கே ஒரு சிறிய இரத்தச் சிவப்பிலான கொடி தோன்றியது. அந்த பதாகையில் சிலந்தி, பூரான், தவளை, மலைப்பாம்பு மற்றும் தேல் ஆகிய 5 விஷஜந்துக்களின் உருவங்கள் வரையப்பட்டிருந்தன. அதிலிருந்து ஒருவித துர்நாற்றமும் தீக சக்தியும் வீசின. பேரரசர் ஜிங்ஹாங் அந்த இரத்த நிற கொடியை பார்த்த மாத்திரத்தில் அவரது தலை சுற்றியது. ஏதோ ஒரு சக்தி அவரது ஆன்மாவை பிடுங்குவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவர் நடுங்கி போனார். உடனடியாக தனது ஆன்மா சக்தியை ஒருமுகப்படுத்தி நிலை கொண்டார். என்ன ஒரு பயங்கரம்! ஒரு பார்வைக்கே என் ஆன்மா சிதைந்துவிடும் போலிருக்கிறதே என்று அவர் மிரண்டார். இளவரசர் ஜிங்ஹாங் வஞ்சகமாக சிரித்தார். இதுதான் அந்த 5 விஷ ஆன்மா பறிக்கும் கொடி, 5 வெனம் சோல் சீசிங் ஃபிளாக். ஒரு பழங்கால இடிபாடுகளிலிருந்து முன்னோன் இதை கண்டெடுத்தார். இதை ஒருமுறை அசைத்தால் இதை பார்ப்பவர்களின் ஆன்மாவை இது அப்படியே உறிஞ்சிவிடும். பறக்கும் நாரை முன்னோன் பெருமையுடன் தலையசைத்தார். உண்மைதான், முதலில் இது ஆன்மாக்களை அழைக்கும் சக்தியை மட்டுமே கொண்டிருந்தது. ஆனால் நான் இதை மேம்படுத்திவிட்டேன். இப்போது இது ஆன்மாக்களை கவர்வது மட்டுமின்றி அவற்றை சுத்திகரித்து ரிஃபைன், அதன் வலிமையை பல மடங்கு பெருக்கும் ஆற்றல் கொண்டது. பேரரசர் ஜிங்ஹாங் வியப்பில் ஆழ்ந்தாலும் அவரது முகத்தில் ஒரு மெல்லிய கவலை தெரிந்தது. முன்னோரே, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருவி உங்கள் கட்டுப்பாட்டை மீறினால் என்ன ஆகும்? பறக்கும் நாரை முன்னோன் மென்மையாக சிரித்தார். பயப்படாதே, இதை கட்டுப்படுத்த ஒரு ரகசிய முறையை நான் வைத்திருக்கிறேன். ஒருவேளை யாராவது இதை திருடிச் சென்றால் கூட ஒரே நொடியில் என்னால் மீண்டும் இதை என் வசப்படுத்த முடியும். உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ நீயே சோதித்துப்பார். அவர் தனது மணிக்கட்டை ஒரு முறை சுழற்ற அந்த 5 விஷக்கொடி பறந்து சென்று பேரரசர் ஜிங்ஹாங்கின் முன்னால் விழுந்தது. எடு, இதை வைத்து என்னை தாக்கப்பார். ஐயோ, என்னால் முடியாது என்று பேரரசர் தனது 2 கைகளையும் நீட்டி பதற்றத்துடன் மறுத்தார். பயப்படாதே, நான் சொல்வதைச் செய் என்று பறக்கும் நாரை முன்னோன் உரக்க சிரித்தார். இளவரசர் ஜிங்ஹாங்கும், தந்தையே, முன்னோரின் கட்டளைப்படி செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார். நடுக்கத்துடன் அந்த 5 விஷக்கொடியை கையில் எடுத்த பேரரசர் ஜிங்ஹாங் தனது முழு ஆன்மா சக்தியையும் அதில் செலுத்தி ஓங்கி வீசினார். அடுத்த நொடி அந்த இடமே இருண்டது. பேய்க்காற்று ஊளையிட்டது.
நூற்றுக்கணக்கான ஆவி உருவங்கள் பயங்கரமான சத்தத்துடன் முன்னோனை நோக்கி பாய்ந்தன. அந்த ஒவ்வொரு ஆவியும் ஒரு ஷின்டான் நிலை வல்லுநரின் ஆற்றலை கொண்டிருந்தது. சாதாரண வீரர்களாக இருந்தால் இந்த பேய்களின் அலறலை கேட்டே அவர்களது ஆன்மா சிதறி போயிருக்கும். முன்னோரைச் சுற்றி அந்த பழிவாங்கும் ஆன்மாக்கள் ஒரு வலை போல சூழ்ந்து கொண்டன. இதைக் கண்ட பேரரசர் பதறினார். முன்னோரே, கவனமாக இருங்கள். ஆனால் பறக்கும் நாரை முன்னோன் அலட்சியமாக சிரித்தார். அவர் தனது விரல்களால் ஒரு முத்திரையை உருவாக்கி இரகசிய மந்திரங்களை உச்சரித்தார். திடீரென்று அந்த இரத்த நிற கொடியின் ஒரு பகுதியில் ஒரு சிறு ஒளி மின்னியது. முன்னோன் தனது ஆன்மீக ஆற்றலை அந்த ஒளியின் மீது பாய்ச்சி கத்தினார். திரும்பி வா. பேரரசர் ஜிங்ஹாங்கின் கையில் இருந்த கொடி திடீரென அதிர்ந்தது. அவரது பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு வெளியேறிய அந்த கொடி தானாகவே பறந்து சென்று முன்னோரின் கையில் அமர்ந்து கொண்டது. காற்றில் சுற்றி கொண்டிருந்த அத்தனை பேய்களும் ஒரே நொடியில் கொடிக்குள் உறிஞ்சப்பட்டன. என்ன இது எப்படி நடந்தது என்று பேரரசர் திகைத்து போனார். அவரது முகம் அதிர்ச்சியில் வெளுத்தது. முன்னோன் தனது தாடையை உயர்த்தி பெருமையுடன் சிரித்தார். இந்த அரிய பொக்கிஷத்தை உருவாக்கும் தகுதி எனக்கு இருக்கும்போது அதை கட்டுப்படுத்தும் ரகசியம் எனக்கு தெரியாதா என்று கர்வத்துடன் கேட்டார். பேரரசர் ஜிங்ஹாங் தரையில் விழுந்து வணங்கினார். முன்னோரின் தெய்வீக ஆற்றல் ஈடு இணையற்றது. இப்போது சொல், இந்த 5 விஷக்கொடி நம்மிடம் இருக்கும்போது இளவரசர் ஜிங்ஹாங் தோற்று போவார் என்று நீ நினைக்கிறாயா என்று முன்னோன் குளிர்ந்த குரலில் கேட்டார். பேரரசரின் கண்களில் இப்போது எல்லையற்ற மகிழ்ச்சி தெரிந்தது. நிச்சயமாக இல்லை. வெற்றி இப்போது நம் வசம். வெற்றி உறுதி என்று பேரரசர் ஜிங்ஹாங் உரக்க கூவினார். உடனடியாக எழுந்து நின்று தனது அதிகாரப்பூர்வ ஆணையை பிறப்பித்தார். ஸ்டார்ஃபால் பேரரசுக்கு தகவல் அனுப்புங்கள். ஜிங்ஹாங் பேரரசு உங்கள் சவாலை ஏற்றுக்கொள்கிறது. இது சாவா வாழ்வா போர். இதில் சரணடைதலுக்கு இடமே இல்லை. இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது. கேட்டீர்களா? ஜிங்ஹாங் பேரரசு அந்த மரணச் சவாலை ஏற்றுக்கொண்டு விட்டது. இது மிகப்பெரிய இரத்தக்களரியாக அமையப் போகிறது என்று வீரர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். எல்லையில் உள்ள 10,000 மீ சமவெளிதான் போர்க்களமாக அமையப் போகிறது என்பதை உணர்ந்த ஆயிரக்கணக்கான தற்காப்பு கலை வல்லுநர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மோதலை காண அங்கே குவியத் தொடங்கினர். ஸ்டார்ஃபால் அரண்மனையில் நிலவும் அச்சம். ஸ்டார்ஃபால் பேரரசின் அரண்மனைக்குள் ராணி நங்கோங் ஷிங்யூன் எதிரிகளின் பதிலை வாசித்துவிட்டு முகம் சுளித்தார். அவர்கள் இவ்வளவு ஆக்ரோஷமாக பதிலளித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்றார் கவலையுடன். டாங் சென் ஒரு உளவு அறிக்கையை மேசையில் வைத்தார். அவர்கள் பதில் அனுப்பும் சற்று நேரத்திற்கு முன்புதான் பிறக்கும் நாரை வம்சத்தின் முன்னோன் ஜிங்ஹாங் அரண்மனைக்கு வந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் தனது காய் நகர்த்தல்களை தொடங்கிவிட்டார். பிறக்கும் நாரை முன்னோனா? ஒரு 5ஆம் நிலை பிரிமோடியல் வல்லுநர் நேரில் வந்திருக்கிறாரா? இது நிலைமையை சிக்கலாக்கும். அவர் இளவரசருக்கு ஏதேனும் சக்தி வாய்ந்த பொக்கிஷங்களை வழங்கியிருப்பார் என்று ராணி கவலையுடன் நங்கோங் சியாவையாவை பார்த்தார். சியாவையா திறமையானவள் என்றாலும் இளவரசன் ஜிங்ஹாங்கை எதிர்கொள்வது அவளுக்கு அவ்வளவு எளிதல்ல. அம்மா, கவலைப்படாதீர்கள், நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று சியாவையா உறுதியாக கூறினாள். நங்கோங் ஷிங்யுன் ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தார். மகளே, நீ யுவான் சோல் நிலையின் உச்சத்தில் இருக்கிறாய். ஆனால் அந்த இளவரசன் ஜிங்ஹாங் ஏற்கனவே ஷின்தான் நிலையை எட்டிவிட்டான். அதற்கு மேல் அந்த முன்னோன் கொடுத்த ரகசிய ஆயுதவளும் அவனிடம் இருக்கும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர் வார்த்தைகளை முடிக்கவில்லை. ஆனால் அதன் அர்த்தம் அனைவருக்கும் புரிந்தது. இறுதியில் எல்லாம் ஆற்றலை பொறுத்தது. எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் உடைக்க ஆற்றல் மட்டுமே முதன்மையான காரணி. ராணி நங்கோங் ஷிங்யூனிற்கு இன்னும் சியாவையா தனது தாவோ உடலை முழுமையாக செம்மைப்படுத்தியிருந்தாலும் இன்னும் யுவான் சோல் நிலையின் உச்சத்திலேயே இருந்தாள். ஒரு ஷின்தான் நிலை வல்லுநரை அவள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அது தற்கொலைக்கு சமம். இது தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல. யதார்த்தம் மிகவும் கொடூரமானது. அனைவரது இதயங்களிலும் ஒரு பாரமான அழுத்தம் குடிகொண்டது. ஏற்கனவே வெற்றி வாய்ப்பு 1% தான் இருந்தது. இப்போது இளவரசன் ஜிங்ஹாங்குக்கு முன்னோரின் உதவி கிடைத்த பிறகு அந்த வாய்ப்பு 10,000-ல் 1 கூட இல்லை என்றானது. ராணி நங்கோங் ஷிங்யூன் விரக்தி அடைந்தது பலவீனத்தால் அல்ல, அதுதான் உண்மை நிலை என்பதால். சியாவையா தலையை குனிந்து கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் மின்னியது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் இன்னும் பலமாக இருந்திருந்தால் நிலைமை இப்படி ஆகியிருக்காது என்று விம்மினாள். ஷிங்யுன் அவளை தேற்ற முயன்றார். ஆனால் ஒரு பெருமூச்சு மட்டுமே அவரிடமிருந்து வெளிப்பட்டது. இந்த ஆழ்ந்த சோகத்திற்கிடையே ஒரு அமைதியான குரல் கேட்டது. ஷின்தான் நிலையை எட்டிவது அவ்வளவு பெரிய விஷயமா? சாகுபடியை சற்று அதிகமாக்கினால் முடிந்து போகிறது என்று டாங் சென் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கூறினார். நங்கோங் ஷிங்யுன் அவரை புரியாமல் பார்த்தார். மாஸ்டர் டாங், யுவான் சோல் நிலையிலிருந்து ஷின்தான் நிலைக்கு செல்வது என்பது ஒரு மாபெரும் சுவர் போன்றது. அது எப்படி இவ்வளவு எளிதாக இருக்க முடியும்? கடினமா? டாங் சென் கண்களை சிமிட்டினார். ஷின்தான் நிலையை அடைவது என்பது எவரும் சிறு முயற்சி செய்தால் நடக்கக்கூடிய ஒன்றுதானே. டாங் சென் தனது உயிரை காப்பாற்றியவர் என்ற மரியாதை மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் ராணி அவர் மீது கோபப்பட்டிருப்பார். ஒரு சாதாரண நிலையிலிருந்து யுவான் சோல் நிலைக்கு வேண்டுமானால் வளங்களை அள்ளி கொடுத்து முன்னேறலாம். ஆனால் யுவான் சோல் முதல் ஷின்தான் வரை என்பது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு.
எத்தனையோ மேதைகள் பேரறிஞர்கள் இந்த நிலையில் தோற்று போயிருக்கிறார்கள். அவர்களின் கனவுகள் இங்கேதான் சிதைந்து போயிருக்கிறது. யுவான் சோலிலிருந்து ஷின்தான் நிலைக்கு மாறுவது என்பது ஒரு வீரனுக்கு மறுபிறப்பு எடுப்பதற்கு சமம் என்று ஒரு சொல்லப்படாத விதியே இருக்கிறது. மரணத்தை துணிந்து சந்திப்பவர்களால் மட்டுமே இதை சாதிக்க முடியும். சியாவோயாவை பொறுத்தவரை அவளது வயதிற்கு யுவான் சோல் நிலையின் உச்சத்தை எட்டியதே ஒரு மாபெரும் சாதனையாகவும் அவளது எல்லையாகவும் கருதப்பட்டது. அவளது தற்போதைய அடிப்படை தகுதி, தாவோ உடல் வலிமை மற்றும் வளங்களை கணக்கிட்டால் ஷின்டான் நிலையை எட்ட இன்னும் பல ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும். இது வெறும் நகைச்சுவையா அல்லது கனவா? டாங்சென் மென்மையாக சிரித்து தனது ஒரு விரலை உயர்த்தினார். எனக்கு 3 நாட்கள் கொடுங்கள். 3 நாட்களில் ஒரு அதிசயம் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அத்தியாயம் 117. திருப்புமுனை. நாங்கோங் சியாவோயாவை உருவாக்குதல். அரண்மனையின் அந்த ரகசிய அறையில் சியாவோயா மிகுந்த நடுக்கத்துடன் டாங்சென்னை பார்த்தாள். டாங்சென் தன்னை எதற்காக இங்கே அழைத்து வந்தார் என்று அவளுக்கு புரியவில்லை. நிதானமாக இரு, நான் உன்னை விழுங்கிவிடப் போறதில்லை என்று அவளது பதற்றத்தைக் கண்டு டாங்சென் சிரித்தார். மேலும் எனக்கு சிறு பிள்ளைகளிடம் ஆர்வம் கிடையாது என்று ஒரு கிண்டலான கருத்தையும் சேர்த்தார். அந்த வார்த்தை சியாவோயாவின் கோபத்தை தூண்டியது. அவள் தனது மார்பை நிமிர்த்தி, என்னை எங்கே சிறு பிள்ளை என்று சொல்கிறீர்கள்? நான் ஏற்கனவே வளர்ந்த பெண் என்று சவால் விட்டாள். டாங்சென் அவளை ஒருமுறை பார்த்தார். இந்த உலகத்து பெண் போர் வீரர்களின் உடல் வளர்ச்சி வியக்கத்தக்க வகையில் இருப்பதை அவர் மறுக்கவில்லை. ஆனால் பெண்கள் உனது வாளை உருமும் வேகத்தை குறைக்கவே செய்வார்கள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். சரி, விளையாட்டு போதும். உனக்கு இளவரசன் ஜிங்ஹாங்கை வீழ்த்த வேண்டுமா இல்லையா என்று கேட்டார். நிச்சயமாக நான் வெற்றி பெற வேண்டும் என்று சியாவோயா உறுதியாக கூறினாள். நல்லது, நான் சொல்வதை கடுகளவும் பிசகாமல் கடைபிடித்தால் வெற்றி உனதே. டாங்சென் தரையசைத்தார். உங்களால் உண்மையிலேயே என்னை வெற்றி பெற வைக்க முடியுமா என்று சியாவோயா சந்தேகத்துடன் கேட்டாள். தனக்கும் அந்த நிலைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை பற்றி அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். இது வெறும் குழந்தை விளையாட்டு என்று கூறிய டாங்சன் தனது கையை வீசினார். அடுத்த நொடி 1000க்கும் மேற்பட்ட தியான் படிகங்கள், தியான் கிறிஸ்டல்ஸ், அவர்களை சுற்றி காற்றில் மிதந்தன. அந்த படிகங்களிலிருந்து வெளிப்பட்ட வானவில் நிற ஒளியால் அந்த இருண்ட அறை பிரகாசமாக மாறியது. டாங்சென் தனது எண்ணத்தால் அந்த படிகங்களை ஒரே நேரத்தில் சிதறடித்தார். ஹுஷ்! அந்த படிகங்களிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக ஆற்றல் ஒரு பெரும் புயலைப் போல அந்த அறை முழுவதும் சுழன்றது. அறை முழுவதும் சுழன்ற ஆன்மீக ஆற்றல் ஒருமுகப்படத் தொடங்கியது. டாங்சென் தனது பிரம்மாண்டமான ஆன்ம சக்தியை பயன்படுத்தி அந்த ஆற்றல் புயலை நாங்கோங் சியாவோயாவிற்கு நேராக திருப்பினார். நிதானமாக இரு. உன் உடலில் எவ்வளவு வலி, மரத்து போதல் அல்லது அரிப்பு ஏற்பட்டாலும் பதற்றமடையாதே என்று எச்சரித்தார். சியாவோயா கண்களை மூடி தலையசைத்தாள். அந்த ஆன்மீக புயல் அவளது உடலுக்குள் பாயத் தொடங்கியது. சியாவோயா ஷின்டான் நிலையை அடைய வேண்டுமானால் அவளிடமிருந்த 4 குறைபாடுகளை நீக்க வேண்டும். எலும்பு தரம், போன் குவாலிட்டி, தாவோ உடல், தாவோ பாடி, ஆன்மீக நுண்ணறிவு, ஸ்பிரிச்சுவல் இன்சைட், வளங்கள், ரிசோர்சஸ். வளங்களுக்கு பஞ்சமில்லை. எனவே எலும்புகளையும் தசைநார்களையும் வலுப்படுத்தி மஜ்ஜையை சுத்திகரிப்பதில் டாங்சென் கவனம் செலுத்தினார். தியான் படிகங்களின் சாரம் அவளது உடலுக்குள் வெள்ளமென பாய்ந்தது. முதல் முறையாக இவ்வளவு பெரிய ஆற்றல் ஊடுருவலை உணர்ந்த சியாவோயா மெல்லிய முனகலை வெளிப்படுத்தினாள். தன் உடல் ஒரு பலூனைப் போல விரிவடைவது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. உண்மையில் அவள் உடல் மாறவில்லை. அந்த ஆன்மீக ஆற்றல் அவளை உள்ளிருந்து செதுக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளது சாதாரண எலும்பு தரம் மற்றும் முதிராத தாவோ உடலால் இவ்வளவு பெரிய ஆற்றலை முழுமையாக தாங்க முடியாது என்பதை டாங்சன் அறிவார். ஆன்மீக ஆற்றலால் உடலை மாற்றுவது என்பது வெறும் கண் துடைப்புதான். அவரது உண்மையான ஆயுதம் 10,000 மடங்கு மேம்படுத்தும் சிஸ்டம் ஆற்றல். ஸ்டார் வம்சம் இப்போது டாங் குடும்பத்திற்கு அடிபணிந்து விட்டதால் சியாவோயாவும் டாங்சனிற்கு சொந்தமானவளாக ஆகிவிட்டாள். இதனால் அவளுக்கு அந்த 10,000 மடங்கு பலனை அளிக்கும் தகுதி கிடைத்தது. பூம்! அவளது இரத்த அணுக்கள் 10,000 மடங்கு வீரியமடைந்தன. அவளது உண்மையான தாவோ உடல் உடனடியாக விழித்துக் கொண்டது. சியாவோயா தனது தலையை தூக்கி பார்த்தாள். அவளது விழிகளில் முடிவில்லாத பேரண்டத்தின் பிரகாசம் பிரதிபலித்தது. சியாவோயாவின் முதுகுக்கு பின்னால் ஒரு மர்மமான நட்சத்திர மண்டலம் நெபுலா மெதுவாக தோன்றத் தொடங்கியது. அவளது தாவோ உடல் முழுமையாக விழித்துக் கொண்டது. அவளது தாவோ உடல் இதுதானா? இது மிகவும் அரிய வகை என்று டாங்சேன் வியப்புடன் பார்த்தார்.
ஆரம்பத்தில் அவள் தனது சகோதரி டாங் ஜுயாவோவைப் போல சாதாரண நட்சத்திர தாவோ உடலை கொண்டிருப்பாள் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் இப்போது தோன்றியிருப்பது அதன் ஒரு சக்தி வாய்ந்த உருமாற்றம், மியூட்டேஷன். இது அசல் நட்சத்திர உடலை விட பல அம்சங்களில் மேலானது. முதலில் நமக்கு 70% வெற்றி வாய்ப்பிருப்பதாக நினைத்தேன். ஆனால் இப்போது வெற்றி என்பது தவிர்க்க முடியாதது என்று டாங்ஸேன் புன்னகைத்தார். அவளது புதிய உடல் வலிமையை கண்ட அவர் சாகுபடி வேகத்தை இன்னும் அதிகரிக்க தீர்மானித்தார். கையை அசைத்த மாத்திரத்தில் மேலும் ஆயிரக்கணக்கான தியான் படிகங்கள் வெடித்து சிதறி ஒரு பெரும் ஆன்மீக சுனாமியாக மாறி சியாவோயாவின் உடலுக்குள் பாய்ந்தன. ஒரே நொடியில் சியாவோயா ஞானம், என்லைட்டன்மெண்ட் பெரும் நிலைக்கு சென்றாள். அவளை சுற்றி எண்ணற்ற நட்சத்திரங்களாலான ஒரு சுடல் உருவானது. டாங்ஸேன் தனது இன்ஃபைனைட் தாவோ பாடி சக்தியை பயன்படுத்தி அந்த அறையை ஒரு முடிவில்லாத விண்வெளி மண்டலமாக மாற்றினார். இது சியாவோயா ஞானம் பெறும் வேகத்தை பல மடங்கு துரிதப்படுத்தியது. அறையின் வெளியே பதற்றம். ரகசிய அறையின் வெளியே ராணி நாங்கோங் ஷிங்யுன் மிகுந்த கவலையுடன் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார். 3 நாட்களில் சியாவோயாவை ஷிண்டான் நிலைக்கு உயர்த்துவதாக டாங்ஸேல் உறுதியளித்திருந்தாலும் அதை செய்வது அசாத்தியமான ஒன்று. தற்காப்பு கலைகளில் சாகுபடி நிலையை வலுக்கட்டாயமாக உயர்த்துவது என்பது ஒரு பெரும் பாவம். அவ்வாறு செய்தால் சியாவோயாவின் எதிர்கால வளர்ச்சியே முற்றிலும் பாதிக்கப்படலாம். நிலத்தை இழந்தாலும் பரவாயில்லை, தனது மகளின் உயிருக்கு அல்லது எதிர்காலத்திற்கு ஆபத்து நேர்வதை ராணி விரும்பவில்லை. அவர் கிட்டத்தட்ட ராணி நங்கோங் ஷிங்யுன்னின் கவலை நியாயமானது. ஒரு மாற்று உலக விதியின் மூலம் ஷியாவோயாவை சொர்க்கத்தின் சாபத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருந்தார். இப்போது மீண்டும் அவள் உயிருக்கு ஆபத்து என்றால் அது அவரது மன உறுதியையே குலைத்துவிடும். அம்மா, நிம்மதியாக இருங்கள். நம் தலைவரின் ஆற்றல் உங்களால் கற்பனை செய்ய முடியாதது என்று டாங் ஜியாவோ தைரியம் கூறினார். இருப்பினும் சாகுபடி நிலையை உயர்த்துவது என்பது கத்திமேல் நடப்பது போன்றது. ஒரு சிறு தவறு நடந்தாலும் ஷியாவோயாவின் தற்காப்பு கலை பயணம் முடிவுக்கு வந்துவிடும் அல்லது அவள் உயிரிழக்க நேரிடும். அதே சமயம் ரகசிய அறைக்குள் ஷியாவோயா காற்றில் மிதந்து கொண்டிருந்தாள். அவளது தலைக்கு மேலே 3 சிறிய மலர்கள் மெதுவாக தோன்றின. சாரம், ஆற்றல் மற்றும் ஆன்மா. இந்த 3 மலர்களின் தோற்றம் அவள் ஷிண்டான் நிலையை எட்டப்போவதற்கான தெளிவான அறிகுறி. அவளுக்கு பின்னால் இருந்த நட்சத்திர மண்டலம் இப்போது ஒரு மர்மமான கருந்துளையாக மாறியிருந்தது. அது பயங்கரமானதாக தெரியவில்லை, ஆனால் அசைக்க முடியாத ஒரு மகா சக்தியை பிரதிபலித்தது. இறுதியாக வெற்றி கிடைத்துவிட்டது என்று டாங்ஸென் புன்னகைத்தார். அவளது எலும்புத்தரம், தாவோ உடல் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவு என அனைத்தும் முழுமை பெற்றுவிட்டன. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தடை ஏற்பட்டது. சுற்றியிருந்த ஆன்மீக ஆற்றல் திடீரென மறைந்தது. இது சொர்க்கத்தின் விதியின் தாக்குதல். சாபம் பெற்ற ஒரு வம்சத்தை சேர்ந்தவள் ஷிண்டான் நிலையை எட்டுவதை சொர்க்கம் விரும்பவில்லை. டாங்ஸென் இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார். அவர் சாதாரணமாக கையை அசைத்து மேலும் பல 1000 தியான் படிகங்களை வரவழைத்து ஆற்றலை நிரப்பினார். சொர்க்கம் தனது முதல் முயற்சியில் தோற்றதால் இப்போது கோபத்துடன் 2வது முறையை ஏவியது. வானம் இருண்டது. இடி முழக்கத்துடன் நீல நிற மின்னல் பாம்புகள் மேகங்களுக்கிடையே சீரத் தொடங்கின. வெளியே இருந்த ராணி ஷிங்யுன் அதிர்ச்சியில் உறைந்தார். மின்னல் தண்டனை, இது ஷியாவோயாவை கொல்லப் போகிறது என்று அவர் அலறினார். அறையின் கூரை இடி முழக்கத்துடன் வெடித்துச் சிதறியது. ஒரு பிரம்மாண்டமான ஒளித்தூண் வானத்தை நோக்கி பாய்ந்தது. அந்த ஒளிவெள்ளத்தின் நடுவே நங்கோங் ஷியாவோயா காற்றில் மிதந்தாள். அவளது கருங்கூந்தல் மேல் நோக்கி பறக்க ஆடை காற்றில் படபடத்தது. ஒரு சிறுமிக்குரிய மணலைத்தனம் மறைந்து ஒரு புனிதமான தேவதையைப் போன்ற கம்பீரம் அவளிடம் குடிகொண்டிருந்தது. டாங்ஸன் அவளுக்கு அருகில் கைகளை கட்டியபடி நின்றிருந்தார். இருவரும் மின்னல் வேகத்தில் மேகங்களை நோக்கி பாய்ந்தனர், நேராக அந்த பயங்கரமான மின்னல் தண்டனையை நோக்கி. சியாவோயா என்று அலறிய ராணி நங்கோங் ஷிங்யுன்னின் முகம் மரண பயத்தில் வெளுத்தது. எவராவது பைத்தியக்காரத்தனமாக தங்களை தண்டிக்க வரும் மின்னலை நோக்கி பாய்வார்களா? அத்தியாயம் 118. ஒரு அரிய வாய்ப்பு. புனித மின்னலால் தூய்மை பெறுதல். டாங்ஸன் சியாவோயாவை அழைத்துக் கொண்டு வான்வெளியின் உச்சத்துக்கே சென்றார். அவர்களை சுற்றி 4 திசைகளிலும் அடர்த்தியான கார்மேகங்கள் சூழ்ந்திருந்தன. இதுதான் அந்த மின்னல் தண்டனையின் மிகவும் அபாயகரமான பகுதி. நீல நிற மின்னல் பாம்புகள் மேகங்களுக்குள் சீறிக்கொண்டிருந்தன. ஆன்மாவையே கிழிக்கும் அளவுக்கு இடிமுழக்கங்கள் கேட்டன. அண்ணா, இன்று சியாவோயா மெல்லிய குரலில் கேட்டாள். டாங்ஸன் புன்னகைத்தார். ஆனால் அவளுக்கு உதவ அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சொர்க்கத்தின் இந்த மின்னல் ஒளி உன் உடலை தூய்மைப்படுத்த பெரிதும் உதவும். சொர்க்கத்தின் விதி, டாவ் ஆஃப் ஹெவன், நமக்கு சாதகமாகவே இருக்கிறது போலிருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் என்றார். நல்ல வேளையாக ராணி ஷிங்யுன் அங்கே இல்லை.
இருந்திருந்தால் இதை கேட்டு அவர் பித்தேறியிருப்பார். ஒவ்வொரு சாகுபடியாளரின் இதயத்திலும் மரண பயத்தை உண்டாக்கும் வண்ண மின்னல் தண்டனையை டாங்சன் ஒரு சுத்திகரிப்பு முறை என சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார். ஒரு சிறு மின்னல் கீற்று பட்டாலே ஒரு ஷிண்டான் வல்லுநர் சாம்பலாகி விடுவார். ஆனால் டாங்சன் இதை ஒரு வாய்ப்பாக பார்த்தார். அதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் சியாவோயா அதை தீவிரமாக நம்பி தலையசைத்தாள். அவள் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு தனது ஆன்மீக ஆற்றலை உடல் முழுவதும் சுழற்றினாள். மீண்டும் அவளுக்கு பின்னால் அந்த இருண்ட கருந்துளை தோன்றியது. வானம் ஆக்ரோஷமாக வெடித்தது. கிராக், பூம், ஒரு மாபெரும் மின்னல் கீற்று. தண்ணீர் பீப்பாய் போன்ற தடிமனான ஒரு மின்னல் கீற்று மேகங்களிலிருந்து சீறிக்கொண்டு வந்து நேராக நங்குங் சியாவோயாவை தாக்கியது. அந்த ஒரு நொடியில் உலகமே வெண்மையால் மறைந்தது. அதைத் தொடர்ந்து பூமி அதிரும் வகையில் இடி முழங்கியது. சியாவோயா முதல் முறையாக மின்னல் தண்டனையை எதிர்கொள்வதால் அவளுக்குள் ஒரு நடுக்கம் இருந்தது. ஆனால் டாங்சென்னின் அமைதியான மற்றும் கனிவான பார்வையை சந்தித்ததும் அவளது பயம் அனைத்தும் பறந்து போனது. அவளை பொறுத்தவரை டாங்சென்னால் எதையும் சாதிக்க முடியும். மின்னல் தாக்கிய அந்த நொடியில் அதன் பிரம்மாண்டமான ஆற்றல் சியாவோயாவின் உருவத்தையே முழுமையாக விழுங்கியது. டாங்சென் இமையை கூட அசைக்கவில்லை. அவளது தெய்வீக உடல் அவளை காக்கும் என்பதும் இந்த மின்னலால் அவளுக்கு எந்த தீங்கும் நேராது என்பதும் அவருக்கு தெரியும். உண்மையில் அந்த மின்னல் கீற்று அவளது உடலை சிதைக்காமல் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் ஈர்க்கப்பட்டு ஒரு புள்ளியில் குவிந்தது. சியாவோயா தனது உள்ளங்கைகளை விரித்து நிற்க அவளுக்கு பின்னால் இருந்த அந்த கருந்துளை வேகமாக சுழன்று மின்னலின் சாரத்தை அப்படியே விழுங்கியது. அதே நேரத்தில் அவளது மென்மையான சருமத்தின் மீது மெல்லிய மின்சாரம் பாய்ந்தபோது ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டது. அவளது உடலில் இருந்த அசுத்தங்கள் அனைத்தும் நொடிப்பொழுதில் தூய்மையாயின. அவள் தன்னை மிகவும் இலகுவாக உணர்ந்தாள். அண்ட சராசரத்துடன் தான் ஒன்றிவிட்டதை அவளால் உணர முடிந்தது. அவளது தலைக்கு மேலிருந்த அந்த 3 மலர்கள் இப்போது இன்னும் அடர்த்தியாகவும் பிரகாசமாகவும் மாறின. அண்ணா, எனக்கு ஒன்றுமாகவில்லை என்று சியாவோயா மகிழ்ச்சியுடன் கூவினாள். நிச்சயமாக, தொடர்ந்து செய். இதுபோன்ற வாய்ப்புகள் தினமும் கிடைக்காது என்றார் டாங்சென். ஆரம்பத்தில் இருந்த நடுக்கம் மறைந்து சியாவோயா இப்போது முழுமையாக தன்னை ஒப்படைத்தாள். அடுத்தடுத்து மின்னல்கள் இறங்கின. சியாவோயா இப்போது பயப்படுவதற்கு பதிலாக சிரித்து கொண்டே மின்னல்களை துரத்தி பிடிக்கத் தொடங்கினாள். கடைசி மின்னல் ஆற்றலும் அவளது உடலுக்குள் ஈர்க்கப்பட்ட பிறகு அவள் மிகுந்த திருப்தியுடன் நின்றாள். இப்போது அவளது தலைக்கு மேலிருந்த அந்த 3 மலர்களும் ஒரு பிரிமோர்டியல் நிலையின் உச்சத்தை அடைந்து விட்டதற்கான அடையாளமாக ஜொலித்தன. அந்த மலர்கள் அசைக்க முடியாத அளவுக்கு நிலை பெற்று எந்த ஒரு குறையுமின்றி முழுமையாக தெரிந்தன. சியாவோயாவின் அடித்தளம் இப்போது குறையே இல்லாத வைரம் போல உறுதியானது. அவளது தெய்வீக உடல் முழுமையாக விழித்துக் கொண்டது. அந்த சொர்க்கத்தின் மின்னல் தந்த ஊக்கத்தினால் ஷியாவோயா சற்றே உயரமாக வளர்ந்திருந்தாள். அவளது பனி போன்ற வெண்மையான சருமத்திலிருந்து ஒரு மெல்லிய ஆன்மீக ஒளி வீசியது. அவளது நடை, தோற்றம் மற்றும் முகத்திலிருந்த அந்த புனிதமான வசீகரம் யாரையும் கட்டிப்போடும் வகையில் மாறியிருந்தது. உற்சாகம் தாங்க முடியாமல் ஷியாவோயா ஓடி வந்து டாங்சென்னை கட்டிக்கொண்டாள். டாங்சென் மென்மையாக அவளது தலையை தடவி, சரி போதும் குட்டி பெண்ணே, கொஞ்சம் அடக்கத்தை கடைபிடி என்று விளையாட்டாக கூறினார். ஷியாவோயா வெட்கத்துடன் பின்வாங்கினாள். இருவரும் அருகருகே நடந்தபடி ஸ்டார் வம்சத்தின் அரண்மனைக்கு திரும்பினர். ராணியின் திகைப்பு. அவர்களை கண்டதும் நங்கோங் ஷிங்யுன் பதற்றத்துடன் ஓடி வந்தார். ஆனால் ஷியாவோயாவை நெருங்கும் முன்பே அவளிடமிருந்து வெளிப்பட்ட பிரம்மாண்டமான ஆற்றலை உணர்ந்து அப்படியே நின்றார். கேதரிங் சம்மிட் நிலையில் இருக்கும் ராணியையே மிஞ்சும் அளவுக்கு அந்த ஆற்றல் கொப்பளித்தது. என்ன ஒரு சக்தி! ஷியாவோயா, நீ எப்படி இவ்வளவு பலமானாய் என்று ராணி திகைத்து போனார். பிரிமோடியல் 3 ஃப்ளவர்ஸ் நிலையில் இருப்பவர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்க முடியுமா என்று அவர் ஆச்சரியப்பட்டார். எல்லாம் அண்ணாவின் உதவிதான், அவர் மிகவும் அற்புதமானவர் என்று ஷியாவோயா பெருமையாக கூறினாள். ராணி ஷிங்யுன் டாங்சென்னை பார்த்தார். குறையே இல்லாத ஒரு தேவதூதனைப் போல தெரிந்த டாங்சென்னை கண்டு ராணியின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. என்ன ஒரு மனிதர்! இவரிடம் ஒரு குறையை கூட காண முடியவில்லையே என்று அவர் மனதிற்குள் வீர்ந்தார். போர்க்களம் 10,000 லீ சமவெளி. நாட்கள் நகரத் தொடங்கின. 2 மாபெரும் பேரரசுகளுக்கு இடையிலான அந்த இறுதி போர் நாளும் வந்தது. இன்னும் வீரர்கள் களத்திற்கு வந்து சேரவில்லை என்றாலும் அந்த சமவெளி முழுவதும் ஒருவித பதற்றமும் போர் வெறியும் சூழ்ந்திருந்தது. போரை காண வந்திருந்த ஆயிரக்கணக்கான தற்காப்பு கலைஞர்கள் ஒருவித அழுத்தத்தை உணர்ந்தனர். இந்த முறை யார் வெல்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று மக்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டனர்.
கோட்பாடு ரீதியாக பார்த்தால் பிரில்லியன்ட் ஃபீனிக்ஸ் பேரரசுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று பலர் கருதினர். ஏனெனில் அவர்களிடம் ஒரு 5ஆம் நிலை முன்னோனின் ஆதரவும் இளவரசனின் ஷிண்டான் நிலையும் இருந்தது. ஆனால் ஸ்டார்பான் பேரரசின் பக்கம் இருக்கும் மர்மமான டாங் சென்னின் கணிக்க முடியாத பலம் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. வெற்றி உறுதி என மக்கள் பேசிக்கொண்டனர். ஜிங்ஹாங் பேரரசுக்கு நீண்டகால வரலாறும் முன்னோடியான ஃபாமு போன்ற ஜாம்பவான்களின் ஆசையும் இருக்கிறது. எனவே அவர்கள் ஜெயிப்பது நிச்சயம். ஆனால் சிலர் மறுத்தனர். அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டாம். ஸ்டார் வம்சத்திற்கு பின்னால் இருக்கும் அந்த மர்ம நபர் சாதாரணமானவர் அல்ல. சில நாட்களுக்கு முன்பு ஷியாவு வம்சத்தின் வாரிசே அங்கே தோற்கடிக்கப்பட்டாராம். ஆனால் இப்போது சூ வம்சத்தின் தூதர்கள் ஜிங்ஹாங் அரண்மனைக்கு சென்றதை யாரோ பார்த்திருக்கிறார்கள். சூ வம்சம் களமிறங்கினால் ஸ்டார் வம்சம் அழிவது உறுதி. இந்த வதந்திகளுக்கிடையே வானத்தில் தங்க நிற கதிர்கள் பரவியபோது அந்த தருணம் வந்தது. ஜிங்ஹாங் பேரரசின் வருகை. திடீரென மேகங்களை கிழித்துக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான மேகக்கப்பல் மின்னல் வேகத்தில் இறங்கியது. அதன் முகப்பில் ஜிங்ஹாங் என்ற எழுத்துக்கள் கம்பீரமாக செதுக்கப்பட்டிருந்தன. கப்பலின் முன்பகுதியில் டிராகன் உருவம் பொறித்த உடை அணிந்த பேரரசர் நின்றார். அவருக்கு அருகில் வெள்ளை முடியுடன் முன்னோன் ஃபேகாங் என்றிருக்க, பின்னால் இளவரசன் ஜிங்ஹாங் மிகுந்த கர்வத்துடன் நின்றிருந்தார். அவரது கண்கள் மின்னலைப் போல கூர்மையாக இருந்தன. அவரது இதழ்களில் ஒரு கொடூரமான புன்னகை நிலவியது. இந்த யுத்தத்தில் தனக்கு தோல்வியே இல்லை என்ற அசாத்திய நம்பிக்கை அவரிடம் இருந்தது. கப்பல் தரையிறங்கியதும் 3000 இரும்பு கவச வீரர்கள் நீண்ட ஈட்டிகளுடன் அணிவகுத்து நின்றனர். அவர்களின் ஒவ்வொரு அடியும் பூமியை அதிரச் செய்தது. ஹா, ஸ்டார் வம்சத்து ஆட்களை இன்னும் காணவில்லையே என்று பேரரசர் ஏளளவாக சிரித்தார். ஒருவேளை பயந்து போய் ஓடிவிட்டார்களோ, அல்லது அவர்கள் தங்களை காட்டிக்கொள்ள துணியமாட்டார்கள் போலிருக்கிறது. இளவரசன் ஜிங்ஹாங் உரக்க சிரித்தான். அந்த சிரிப்பு அடங்கும் முன்பே வானமே அதிரும்படி ஒரு முழக்கம் கேட்டது. மேகங்களை பிளந்து கொண்டு மற்றொரு மேக கப்பல் போர்க்களத்தில் இறங்கியது. கப்பலின் முன்வரிசையில் ஸ்டார் வம்சத்தின் ராணி நாங்கோங் ஷிங்யுன் பனி போன்ற வெண்மையான அரச உடையில் ஒரு பேரரசுக்கே உரிய கம்பீரத்துடன் நடந்து வந்தார். அவர் தோன்றிய அந்த நொடியில் உலகமே தன் நிறத்தை இழந்தது போலிருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு ஆண் தற்காப்பு கலைஞரின் கண்கள் அவர் மீதே நிலைத்தன. அவரது அழகைக் கண்டு அங்கிருந்தவர்கள் மயங்கினர். கிழட்டு முன்னோன் ஃபெய்காங் கூட வாயை பிளந்து ஜொல்லு வடித்தார். இந்த பெண் எனக்குத்தார் வேண்டும் என்று தனது உதடுகளை நாவால் வருடி ஒரு விகாரமான புன்னகையை பூத்தார். ஜிங்ஹாங் பேரரசர் ஏமாற்றமடைந்தார். அவரும் ரகசியமாக ஷிங்யுன்னை அடைய விரும்பியிருந்தார். இவ்வளவு அழகான பெண்ணை அடிமைப்படுத்த எந்த ஆடவன்தான் விரும்ப மாட்டான்? ஆனால் அனைவரும் ஷிங்யுன்னின் அழகை பார்த்து வியந்து கொண்டிருந்தபோது அவரை விடவும் பல மடங்கு அழகான மற்றொரு பெண் வெளியே வந்தார். தூய்மையும் கவர்ச்சியும் ஒருங்கே இணைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அவர் காட்சியளித்தார். அத்தியாயம் 119. ஒரு உள்ளங்கை தாக்குதலில் பறந்து போனான். அவரது அழகு மூச்சடைக்க வைத்தது. தோற்றமோ குளிர்ச்சியாகவும் ஒதுங்கியும் இருந்தது. நரி போன்ற அவரது கண்கள் அப்பாவித்தனமான ஒளியுடன் மின்னின. உடல்வாகு குறையே செல்ல முடியாதபடி செதுக்கப்பட்டது போலிருந்தது. அந்த வினாடியில் அந்த சமவெளி முழுவதுமே நிசப்தத்தில் ஆழ்ந்தது. அனைவரது பார்வையும் ஷியாவோயாவின் தெய்வீக அழகின் மீது லயித்திருந்தது. இளவரசன் ஜிங்ஹாங்கின் ரத்தம் சூடானது. இப்படிப்பட்ட ஒரு பெண் மட்டுமே தனக்கு அருகில் நிற்க தகுதியானவள் என்று அவன் முடிவு செய்தான். முன்னோரே, முந்தைய பெண்ணை உங்களுக்கு விட்டுத் தருகிறேன், ஆனால் இவளை மட்டும் என்னால் விட்டுத்தர முடியாது என்றான் இளவரசன். முன்னோன் ஃபெய்காங் மனதிற்குள் வருந்தினார். அவர் காமவெறி பிடித்தவர், தன் வாழ்நாளில் எண்ணற்ற பெண்களை சுவைத்தவர். ஆனால் இன்று தோன்றிய இந்த இரு பெண்கள், அழகு குறித்த அவரது வாழ்நாள் புரிதலையே அந்த பெண்கள் சிதைத்து விட்டனர். அந்த பேரழகிகளை பார்த்த பிறகு முன்னோன் ஃபெய்கோங் பெரும் ஏமாற்றமடைந்தாலும் இளவரசனுக்கு கொடுத்த வாக்கிற்காக சியாவோயாவை விட்டுக் கொடுக்க சம்மதித்தார். நங்கோங் ஷிங்யூன் ஒருவளே எனக்கு போதும், அவளது அழகே என்னை ஓராண்டுக்கு இன்பத்தில் ஆழ்த்தும் என்று அவர் தனக்குள் கணக்கு போட்டுக்கொண்டார். இளவரசன் ஜிங்ஹாங் இப்போது எல்லை கடந்த உற்சாகத்தில் இருந்தான். இன்று அவனுக்கு சாம்ராஜ்யம் மட்டுமல்ல, ஒரு தேவலோக அழகியும் கிடைக்கப் போகிறாள். காமவெறி அவனது அறிவை மழுங்கடித்திருந்தது. சியாவோயாவை தனது காலடியில் வீழ்த்தி அவளை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதே அவனது ஒரே நோக்கமாக மாறியது. அண்ணா, நான் போகிறேன் என்று சியாவோயா டாங்சென்னிற்கு மரியாதை செலுத்தினாள். டாங்சென் மென்மையாக கையை அசைத்து அனுமதி அளித்தார். சியாவோயா காற்றில் மிதந்தபடி வந்து போர்க்களத்தின் நடுவே இறங்கினாள். அவளது ஆடை காற்றில் படபடத்தது. இளவரசன் ஜிங்ஹாங், வெளியே வா என்று அவள் குரல் கொடுத்தபோது அது ஒரு சொர்க்கத்து பெண்ணின் அழைப்பை போல கேட்டது. இளவரசன் தனது வாயோரம் வழிந்த ஜொல்லை துடைத்து கொண்டு களத்தில் குதித்தான். என் குட்டி அழகே, இதோ வந்துவிட்டேன் என்று அவன் காம கண் கொண்டு பேசத் தொடங்கினான்.
அவனது அசிங்கமான பேச்சு சியாவோயாவிற்கு மிகுந்த அருவருப்பை தந்தது. ஒரு பசித்த மிருகத்தைப் போல அவளது உடலை தனது கண்களால் மேய்ந்தான் அவன். அழகே, இப்போதே சரணடைந்து விடு. போர் என்று வரும்போது உனக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று கிண்டலாக கூறினான். உளவு தகவலின்படி சியாவோயா வெறும் யுவான்ஹான் நிலையில் இருப்பதாக அவன் நினைத்தான். ஆனால் அவனோ பிரைமோர்டியல் 3 பிளாசம் நிலையில் இருந்தான். இந்த வேறுபாடு அவனுக்கு தலைகணத்தை தந்தது. அதனால் எந்த தற்காப்பு முயற்சியும் இன்றி அலட்சியமாக நின்றான். வெட்கமில்லாத அயோக்கியனே என்று சியாவோயா வெறுப்புடன் உமிழ்ந்தாள். ஹஹஹ, இன்னும் திட்டு. நீ என்னை எவ்வளவு திட்டுகிறாயோ அவ்வளவு எனக்கு உற்சாகம் கூடுகிறது என்று ஜிங்ஹாங் கொச்சையாக சிரித்தான். அவன் எந்த பயமுமின்றி அவளை நோக்கி முன்னால் நடந்தான். சியாவோயாவின் கண்களில் மரணத்தின் குளிர்ச்சி மின்னியது. நீ ஆகவே சாவை தேடிக் கொள்கிறாய் என்றாள். சியாவோயா தனது மென்மையான கையை உயர்த்தி ஒரே ஒரு உள்ளங்கை தாக்குதலை ஏவினாள். அந்த ஒரு தாக்குதலிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக ஆற்றல் ஒரு பெரும் மலையைப் போல ஜிங்ஹாங்கை நோக்கி பாய்ந்தது. சியாவோயா தனது மென்மையான உள்ளங்கையை திருப்பி ஒரு மாபெரும் ஆற்றல் அலையை ஏவினாள். ஆரம்பத்தில் அந்த அசைவு மெல்லிய தென்றலைப் போல தோன்றியது. அதில் எந்த வலிமையும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அந்த தாக்குதல் பாதியை கடந்தபோது வானமே 2ஆக பிளப்பது போன்ற சத்தம் கேட்டது. ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்திற்கு பேய் காற்று வீசியது. இளவரசன் ஜிங்ஹாங் ஆபத்தை உணர்ந்தபோது காலம் கடந்து விட்டிருந்தது. வேண்டாம் என்று அவன் அலறினான். அவனது முகம் மரண பயத்தில் வெளுத்தது. அதிர்ஷ்டவசமாக அவனது சாகுபடி நிலை அவனை கைவிடவில்லை. அவன் தனது 2 கைகளையும் முன்னால் நீட்டி அந்த பயங்கரமான அடியை தடுக்க முயன்றான். பூம்! காதுகளை செவிடாக்கும் ஒரு வெடிச்சத்தம். ஒரு உருவம் இரத்தத் துளிகளை சிந்தியபடி பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டது. தரை பிளந்து சுமார் 1000 ஜீன் நீளத்திற்கு ஒரு பெரும் பள்ளம் உருவானது. ஜிங்ஹாங் மண்ணில் முகம் குப்புற விழுந்து கிடந்தான். அவனது பாதி முகம் இரத்தக் களரியாக சிதைந்திருந்தது. அமைதி, பேரதிர்ச்சி. அனைவரும் சியாவோயாவை கண்டு திகைத்து நின்றனர். இப்போது என்ன நடந்தது? ஜிங்ஹாங் தோற்றுவிட்டானா? தொடங்கும் முன்பே முடிந்து விட்டதா என்று மக்கள் குழம்பினர். பல நாட்களாக காத்திருந்த தற்காப்பு கலைஞர்கள் ஏமாற்றமடைந்தனர். இளவரசன் ஒரு அடியை கூட தாங்க முடியாமல் நொறுங்கிப் போனான். பேரரசரின் நடுக்கம். என் மகனே என்று பேரரசர் ஜிங்ஹாங் நடுங்கினார். தன் மகன் தோற்றதை விட அந்த தோல்வியால் தன் சாம்ராஜ்யமே அழியப் போகிறது என்பது அவரை தவிக்க வைத்தது. இனி அவர் பேரரசர் அல்ல, ஒரு பிச்சைக்காரராக மாற நேரிடும். கவலைப்படாதே, ஜிங்ஹாங் நலமாகத்தான் இருக்கிறான். அவன் அலட்சியமாக இருந்ததே இந்த அடிக்கு காரணம் என்று முன்னோன் ஃபேஹோங் கவலை கலந்த குரலில் கூறினார். அவர் சொன்னது போலவே தூசியையும் கல்லையும் விலக்கிக் கொண்டு ஒரு உருவம் வானில் எழும்பியது. அது ஜிங்ஹாங் தான். அவனது பாதி முகத்திலிருந்து ரத்தம் வழிந்தது. அவனிடமிருந்த காமவெறி இப்போது மறைந்து அந்த இடத்தில் பைத்தியக்காரத்தனமான கோபமும் ஆக்ரோஷமும் குடிகொண்டிருந்தது. நீ எப்படி என்னை காயப்படுத்தலாம் என்று அவன் வெறியுடன் கத்தினான். சியாவோயா நான்கோங் சியாவோயா தனது உதடுகளை சுருக்கி ஏளனமாக பார்த்தாள். நான் இன்னும் முழு பலத்தை கூட பயன்படுத்தவில்லை. நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாய். அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றாள். உனக்கு எவ்வளவு தைரியம் என்றவன் கர்ச்சித்தான். எண்ணற்ற சாட்சிகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணின் கையால் அறை வாங்கிய அவமானம் அவனது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. ஒரு பெண்ணால் தரையில் தட்டி சாய்க்கப்பட்ட அந்த அவமானம் இளவரசன் ஜிங்ஹாங்கின் கர்வத்தை சுக்குநூறாக உடைத்தது. இது மன்னிக்க முடியாத இழிவு. பழிவாங்குவது மட்டுமே அவனது ஒரே நோக்கமாக மாறியது. பகுத்தறிவை இழந்த கோபத்தில் ஜிங்ஹாங் தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தினான். பூம்! அவனது ப்ரீமாடியல் 3 பிளாசம் நிலையின் ஆற்றல் எரிமலை என வெடித்தது. பூமி பிளந்தது, புயல் வீசியது. ஆற்றல் அலைகள் 9வது வானம் வரை எட்டின. 10 மைல் தொலைவில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களின் மூச்சே நின்றது. அறியாமலேயே அனைவரும் பின்வாங்கினர். இளவரசன் ஜிங்ஹாங் இப்போது தீவிரமாகிவிட்டான். ஷியாவோயாவிற்கு இனி வாய்ப்பே இல்லை என்று மக்கள் பேசிக்கொண்டனர். அதுவரை அவனை ஏளனமாக பார்த்த தற்காப்பு கலைஞர்களின் பார்வையும் இப்போது மாறியது. அவன் கர்வம் பிடித்தவனாக இருக்கலாம், ஆனால் அவனிடம் உண்மையான பலம் இருந்தது. ஆன்மீக ஆற்றல் தீப்பிழம்புகளாக அவனை சூழ்ந்தது. அவனது முகம் ஒரு அரக்கக் கடவுளைப் போல மாறியது. அந்த பயங்கரமான சூறாவளி காற்றில் ஷியாவோயாவின் உடைகள் படபடத்தன. அவளது முகம் சற்று வெளுத்தது. இது ஒரு ஷின்டான் நிலை வல்லுநருக்கு எதிராக அவள் சந்திக்கும் முதல் நிஜப்போர். அந்த பதற்றம் அவளது மன உறுதியையும் உடல் பலத்தையும் உறிஞ்சத் தொடங்கியது. ஷியாவோயாவின் பயந்த முகத்தை பார்த்த ஜிங்ஹாங் கொடூரமாக சிரித்தான். சிறுமி பயந்து விட்டாளா? இப்போது காலம் கடந்து விட்டது. உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தருகிறேன். என் முன்னால் மண்டியிட்டு சரணடை. எனக்கு அடிமையாக இரு. கனவு காணாதே. ஒரு வினாடி கூட யோசிக்காமல் ஷியாவோயா மறுத்தாள். அவள் ஒருவனை மணப்பதாக இருந்தால் அது டாங் சென்னாக மட்டுமே இருக்க முடியும்.
ஜிங்ஹாங் எல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டே அல்ல. உலகில் வேறு எந்த ஆணுமே இல்லை என்றாலும் இவனை அவள் திரும்பி பார்க்க மாட்டாள். அப்படியானால் என் மீது குற்றம் சொல்லாதே என்று கத்தினான் ஜிங்ஹாங். என்னை குறைத்து மதிப்பிடாதே என்று கர்ஜித்தான் ஜிங்ஹாங். அவன் தனது இரு உள்ளங்கைகளையும் சேர்த்தபடி ஒரு முத்திரையை பதிக்க 10 மைல் சுற்றளவில் இருந்த அத்தனை ஆன்மீக ஆற்றலும் அங்கே குவிந்து ஒரு இரத்தச் சிவப்பிலான ஒளிக்கோளமாக மாறியது. அடுத்த நொடி அந்த கோளம் வெடித்தது. ஆயிரக்கணக்கான இரத்த நிற ஒளிக்கதிர்கள் சீரும் கடலலை போலவும் சரியும் மலைகளைப் போலவும் ஷியாவோயாவை நோக்கி பாய்ந்தன. ஷியாவோயா ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டாள். டாங்ஷென் அவளுக்கு பின்னாலிருந்து அவளது ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கும்போது தன்னால் எப்படி தோற்க முடியும்? அவளது பனி போன்ற கைகள் மெதுவாக உயர்ந்தன. காற்றில் நட்சத்திர துகள்கள் மிதக்கத் தொடங்கின. அது ஸ்டார் வம்சத்தின் மிக உயர்ந்த தற்காப்பு கலையான லாஞ்சிங் பாம். அதன் வேகம் மலையைப் போல உறுதியாகவும் தென்றலைப் போல மென்மையாகவும் இருந்தது. அந்த தாக்குதல் நிகழ்ந்தபோது வானத்திலிருந்து விண்கற்கள் மழை பொழிவது போல தெரிந்தது. டாங்ஷென்னின் நம்பிக்கையை வீணாக்கக்கூடாது என்ற உறுதியோடு ஷியாவோயா தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தினாள். பூம்! உலகம் அதிரும்படி ஒரு வெடிப்பு. நட்சத்திர ஒளி பிரகாசமாக மின்னியது. அவளது தலைக்கு மேலே 3 மலர்கள் தோன்றின. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே உறைந்து போயினர். என்ன? ஷியாவோயாவும் ஷின்தான் நிலையிலா? சில நாட்களுக்கு முன்பு வரை அவள் யுவான்ஹான் நிலையில் அல்லவா இருந்தாள். இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இந்த நிலையை எட்டினாள் என்று வியப்பில் ஆழ்ந்தனர். இருப்பினும் சிலர் எதிர்மறையாகவே பேசினர். அவள் ஷின்தான் நிலையை அடைந்தால் மட்டும் போதுமா? ஜிங்ஹாங் 1 வருடமாக இந்த நிலையில் இருக்கிறான். 1 வருட அனுபவ இடைவேளையில் இவளால் எப்படி ஈடுகட்ட முடியும்? ஸ்டார் வம்சம் அழியப்போவது உறுதி என்று முணுமுணுத்தனர். டாங்ஷென் இதை கேட்டு மென்மையாக புன்னகைத்தார். அவர் தனிப்பட்ட முறையில் பயிற்சி அளித்த ஷியாவோயாவிற்கு ஜிங்ஹாங் போன்றவர்கள் ஒரு பொருட்டே இல்லை என்பது அவருக்கு தெரியும். பேங்! ஒரு எலும்பு உடையும் சத்தம் கேட்டது. ஷியாவோயா மற்றும் ஜிங்ஹாங்கின் உள்ளங்கைகள் மோதின. அடுத்த நொடி அலறல் சத்தம் கேட்டது. காற்றில் ரத்தம் பீரிட்டது. அத்தியாயம் 120. மீண்டும் தூக்கி வீசப்பட்டான். ஒயிட் டாவோ வெளிப்படுகிறது. வானமே அதிரும்படி அந்த உள்ளங்கை தாக்குதல் வெடித்தது. புயல் போன்ற ஆன்மீக ஆற்றல் அனைத்து திசைகளிலும் சுழன்றடித்தது. இரத்தக்களரியுடன் ஒரு உருவம் மீண்டும் தூக்கி வீசப்பட்டது. பூமி பிளந்தது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு விரிசல்கள் ஓடின. காற்றில் ஒரு பயங்கரமான அலறல் சப்தம் கேட்டது. அருந்து போன பட்டம் போல ஒரு உருவம் பின்னோக்கி பறந்து சென்று இடிமுழக்கத்துடன் தரையில் மோதியது. மண் மற்றும் மணல் அலைகளைப் போல எழும்பின. முடிவு தெரிந்துவிட்டது. அனைவரும் திகைத்து நின்றனர். அந்த சமவெளியின் மேலே நங்கோங் ஷியாவோயா நட்சத்திர ஒளியால் சூழப்பட்டு நின்றிருந்தாள். அவளது கருங்கூந்தல் காற்றில் ஆக்ரோஷமாக பறந்தது. சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவதையைப் போல அவள் கம்பீரமாக காட்சியளித்தாள். இளவரசன் ஜிங்ஹாங் எங்கே? அந்த பள்ளத்தின் நடுவே இளவரசன் உணர்வற்று கிடந்தான். அவனது கண்கள் உயிரற்றவை போல இருந்தன. அவனது வலது கை இயற்கைக்கு மாறான கோணத்தில் உடைந்திருந்தது. ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் அவனது வாயிலிருந்து ரத்தம் கொப்பளித்தது. முதல் முறை அவன் தூக்கி வீசப்பட்டபோது அதை அலட்சியம் என்று சொல்லி மழுப்பியிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த 2வது மோதலில் ஜிங்ஹாங் தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தினான். இருப்பினும் தோல்வி இவ்வளவு ஒருதலை பட்சமாக இருந்தது. இது வெறும் தோல்வி அல்ல. ஷியாவோயா அவனை முற்றிலும் நசுக்கிவிட்டாள். அவனது உடலை மட்டும் அவள் உடைக்கவில்லை, அவனது தாவோ இதயத்தை சுக்குநூறாக உடைத்துவிட்டாள். அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டான். என் மகனே, வேண்டாம் என்று பேரரசர் ஜிங்ஹாங் நடுங்கினார். அவனது எதிர்காலம், சாம்ராஜ்யம், அதிகாரம் என அனைத்தும் ஷியாவோயாவின் அந்த ஒற்றை உள்ளங்கை தாக்குதலில் மண்ணோடு மண்ணாகிவிட்டன. முன்னோன் ஃபெய்காங்கும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஜிங்ஹாங்கிற்கு அவரே பயிற்சி அளித்தவர். அவனது பலம் என்னவென்று அவருக்கு தெரியும். சமகால வீரர்களில் அவன் தோற்கடிக்கப்பட முடியாதவனாக இல்லாவிட்டாலும் ஒரு சாதாரண ட்ரிபிள் ஃப்ளவர் வல்லுநரால் அவனை இப்படி வீழ்த்த முடியாது. ஆனால் ஷியாவோயா அவனை 2 முறை அசிங்கப்படுத்திவிட்டாள். முதல் முறையாக முன்னோன் ஃபெய்காங் ஷியாவோயாவை மிக உற்று நோக்கினார். ஒரு பார்வையிலேயே அவருக்கு முதுகுத்தண்டு சில்லிட்டது. அவளது ஆன்மீக ஆற்றல் மிகவும் சீராக இருந்தது. அவளது அடித்தளம் பாறையைப் போல உறுதியானது. அவளை சுற்றியிருந்த அந்த நட்சத்திர ஒளி ஒரு மர்மமான நுணுக்கமான நேர்த்தியை கொண்டிருந்தது. இளைய தலைமுறையினரில் இப்படி ஒரு அடித்தளம், இப்படி ஒரு தாவோ உடல் என்று அவர் திகைத்தார். முன்னோன் ஃபெய்காங் ஆழ்ந்த குழப்பத்தில் இருந்தார். ஷியாவோயா இவ்வளவு ஆற்றல் கொண்டவள் என்றால் ஏன் இத்தனை காலம் ஸ்டார் வம்சம் ஒடுக்கப்பட்டு மறைந்து கிடந்தது? இது மிகவும் விசித்திரமாக அவருக்கு தோன்றியது. திடீரென அவரது பார்வை டாங்சென் மீது விழுந்தது. ஷியாவோயாவின் இந்த அசாத்திய வளர்ச்சிக்கு பின்னால் அந்த மனிதர்தான் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார். நல்லவேளை நான் முன்னெச்சரிக்கையாக தயாராக வந்தேன். இல்லையென்றால் இந்த முறை அவர்கள் வென்றிருப்பார்கள்
என்று முணுமுணுத்தார். இதை கேட்டதும் பேரரசர் ஜிங்ஹாங்கின் கண்கள் மின்னின. முன்னோரே, அந்த ஆயுதத்தை பயன்படுத்த சொல்கிறீர்களா? ஃபெய்காங் தலையசைத்துவிட்டு உரக்க கத்தினார். ஜிங்ஹாங், உணர்வு பெறு, நீ இன்னும் தோற்கவில்லை. அவரது குரலில் கலந்திருந்த ஆன்மீக அதிர்வு மயக்கத்திலிருந்த இளவரசனை தட்டி எழுப்பியது. உயிரற்று கிடந்த இளவரசனின் கண்களில் மீண்டும் ஒரு ஒளி பிறந்தது. உண்மைதான், அவன் இன்னும் தோற்கவில்லை. அவனிடம் அந்த இறுதி அஸ்திரம் இருக்கிறது. மெதுவாக காற்றில் எழும்பிய அவனது பார்வையில் இப்போது காமமில்லை, மாறாக நஞ்சை விட கொடிய வெறுப்பு மட்டுமே இருந்தது. சிறுக்கியே, உன்னை சாகடிக்காமல் விடமாட்டேன் என்று கர்ஜித்தான். ஷியாவோயா முகம் சுளித்தாள். நீ ஏற்கனவே தோற்றுவிட்டாய், இன்னும் எதற்கு இந்த போராட்டம் என்று கேட்டாள். அவளது குரல் ஒரு தங்க குயிலின் கானத்தைப் போல தெளிந்திருந்தது. சுற்றியிருந்த வீரர்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்தனர். இளவரசன் தோற்றுவிட்டான் என்று அனைவருக்கும் தெரிந்தாலும் ஜிங்ஹாங் வம்சத்தின் கோபத்திற்கு ஆளாக விரும்புவார்களா என்ன? தோற்றுவிட்டேனா? ஹா, பேதையே, இது வாழ்வா சாவா போர், குழந்தை விளையாட்டு அல்ல. எனது இறுதி ஆயுதத்தை உன்னால் கற்பனை கூட செய்ய முடியாது என்று சிதைந்த முகத்துடன் ஜிங்ஹாங் வெறித்தனமாக சிரித்தான். சரி, உன்னிடம் இருப்பதையெல்லாம் காட்டு, ஆனால் அடுத்த முறை நான் உன்னை கருணை காட்டாமல் தாக்குவேன் என்று கூறிய ஷியாவோயா மீண்டும் தனது கரத்தை உயர்த்தினாள். நட்சத்திர ஒளி மீண்டும் மின்னத் தொடங்கியது. இளவரசன் ஜிங்ஹாங் பயத்தில் சில அடிகள் பின்வாங்கினான். ஆனால் பற்களை கடித்தபடி தனது நெஞ்சு பகுதியிலிருந்து அந்த 5 விஷ ஆன்மா பறிக்கும் கொடியை வெளியே எடுத்தான். அந்த கொடி வெளியே வந்த அடுத்த நொடி அதுவரை பிரகாசமாக இருந்த வானம் சட்டென்று இருண்டது. பட்டப்பகலிலேயே வெளிச்சம் மங்கியது. என்ன நடக்கிறது? வானம் ஏன் இருட்டுகிறது என்று கூடியிருந்த மக்கள் அலறினர். அங்கிருந்த வளிமண்டலமே ஒருவித அச்சமூட்டும் மர்மமான உணர்வால் சூழப்பட்டது. அந்த கொடியிலிருந்து வெளிப்பட்ட தீய சக்தி அனைவரையும் நடுங்க வைத்தது. டாங் சென்னின் கண்கள் கூர்மையடைந்தன. அந்த கொடியிலிருந்து ஒரு மிக கொடிய வஞ்சகமான சக்தியை அவர் உணர்ந்தார். அந்த கொடி என்று அவர் மெல்லிய குரலில் சொன்னதுமே அவருக்கு பின்னாலிருந்த டாங் சுயாவோ உள்ளிட்ட அனைவரும் எச்சரிக்கை அடைந்தனர். டாங் சென்னையே தீவிரமாக யோசிக்க வைக்கும் ஒரு ஆயுதம் என்றால் அது எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும்? மாஸ்டர் டாங், சியாவோயாவிற்கு ஏதேனும் ஆபத்தா என்று ராணி ஷிங் யுன் பதற்றத்துடன் கேட்டார். டாங் சென் புன்னகைத்தார். கவலைப்படாதே, சியாவோயா தோற்க மாட்டாள். அந்த கொடியை பற்றி எனக்கு சிறு ஆர்வம், அவ்வளவுதான் என்றார். அந்த வார்த்தைகள் ராணிக்கு சற்று நிம்மதியை தந்தன. ஆன்மாக்களை துரத்தும் பேய்கள். போர்க்களத்தில் அந்த கொடி வெற்றிடத்தையே அதிர வைத்தது. ஜிங்ஹாங்கின் முகம் கொடூரமாகவும் கொலைவெறி பிடித்தும் காணப்பட்டது. உன் ஆயுள் இன்றுடன் முடிகிறது, இதோ பார் என்று கத்தியபடி தனது முழு ஆன்ம சக்தியையும் அந்த கொடிக்குள் பாய்ச்சினான். அடுத்த வினாடி சில்லென்ற பேய்க்காற்று வீசத் தொடங்கியது. மரண ஓலங்களும் விசித்திரமான கதறல்களும் காற்றில் கலந்தன. அந்த கொடியிலிருந்து நூற்றுக்கணக்கான பேய் உருவங்கள் வெளிப்பட்டு சியாவோயாவை முழுமையாக சூழ்ந்தன. ஹி ஹி ஹா 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 என்ற அந்த ஈனஸ்வரம் கேட்பவர்களின் ஆன்மாவையே கிழிப்பது போலிருந்தது. சியாவோயா முகம் சுளித்தார். தனது 2 காதுகளையும் கைகளால் பொத்திக் கொண்டார். சீ, என்ன சத்தம் இது? மிகவும் எரிச்சலூட்டுகிறது என்று கத்தினாள். இளவரசன் ஜிங்ஹாங் ஏளனமாக சிரித்தான். இது ஆன்மாக்களை துரத்தும் சத்தம். உன் காதுகளை நீயே கிழித்துக் கொண்டாலும் இந்த சத்தம் உன் ஆன்மாவை துளைப்பதை தடுக்க முடியாது. அந்த கொடிக்குள் சிறை வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான வலிமைமிக்க பேய்களை அவன் ஏவிவிட்டான். சியாவோயாவின் சிறிய உருவத்தைச் சுற்றி இப்போது ஒரு பேய்களின் வளையம் உருவானது. அங்கிருந்த தற்காப்பு கலைஞர்கள் அனைவரும் எலும்பு வரை நடுங்கிப் போயினர். என்ன ஒரு கொடூரமான ஆயுதம் இது! இளவரசன் ஜிங்ஹாங் ஒரு அரக்கத்தனமான பொக்கிஷத்தை பயன்படுத்துவான் என்று யார் நினைத்தது? உயிருள்ள ஆன்மாக்களை சிறைபிடிப்பது சொர்க்கத்தின் விதிக்கு எதிரானது. இதனால் அவனது ஆயுட்காலமே குறையும் என்று பேசிக்கொண்டனர். நூற்றுக்கணக்கான பேய்கள் சியாவோயாவை நெருங்கிச் சூழ்ந்து கொண்டன. இப்போது ஜிங்ஹாங் முழு நிம்மதியடைந்தான். அவனது கணக்கில் சியாவோயா இப்போது முடிந்து விட்டாள். என்னை விட்டு தள்ளியிருங்கள். உடல் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் சியாவோயா உள்ளத்தால் இன்னும் ஒரு சிறுமிதான். அவளுக்கு பாம்புகள், பூச்சிகள், எலிகள் மற்றும் பேய்கள் என்றாலே அலர்ஜி. அவள் தனது உள்ளங்கைகளால் ஆக்ரோஷமாக பலமுறை தாக்கினாள். அவளது நட்சத்திர ஆற்றல் விண்வெளியையே அதிர வைத்தது. அந்த வலிமையைக் கண்டு ஜிங்ஹாங் மிரண்டுதான் போனான்.
ஆனால் உருவமற்ற பேய் உருவங்களை வெறும் தற்காப்பு கலை தாக்குதல்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வீண் முயற்சி. இந்த ஆன்மாக்கள் 5 விஷங்களின் சாரத்தை கொண்டு என் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டவை. எந்த வாழும் எந்த ஆற்றலும் இவற்றை தீண்ட முடியாது. உன் சாகுபடி நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் இவை முன் செல்லாதவை என்று ஜிங்ஹாங் கர்வத்துடன் கூறினான். ஷியாவோயா மிகுந்த கோபமடைந்தாள். நீங்கள் ரொம்ப சத்தம் போடுகிறீர்கள், இப்போதே வாயை மூடுங்கள் என்று கத்தினாள். திடீரென காற்றில் ஒரு விசித்திரமான அதிர்வு ஏற்பட்டது. ஷியாவோயாவிற்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான கருந்துழை உருவானது. அந்த சுழல் மெதுவாக சுழவத் தொடங்கிய அந்த நொடியில் வானத்தை அதிர வைத்த அனைத்து பேய் அலறல்களும் மௌனமாயின. ஷியாவோயா தனது கைகளை விரித்து நிற்க அவளது விழிகளில் நட்சத்திர மண்டலங்கள் சுழன்றன. இதை கண்ட இளவரசன் ஜிங்ஹாங்கிற்கு தலை சுற்றியது. இது என்ன என்று அவன் அலறினான். மேலிருந்த மேகக் கப்பலில் அமர்ந்திருந்த டாங்சென் அமைதியாக 8 வார்த்தைகளை சொன்னார். கருந்துழை தாவோ உடல் ஆன்மாக்களை வேட்டையாடுவதற்காகவே செதுக்கப்பட்டது. அத்தியாயம் 121. இருவரும் வீழ்வார்கள். கருந்துழை தாவோ உடல். டாங்சென்னின் அந்த வார்த்தைகளை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மாஸ்டர் டாங், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஷியாவோயாவிற்கு நட்சத்திர தாவோ உடல் அல்லவா இருக்கிறது என்று ராணி ஷிங்யுன் வியப்புடன் கேட்டார். டாங்சென் மென்மையாக புன்னகைத்தார். ஷியாவோயாவிற்கு அவர் அளித்த அந்த 10,000 மடங்கு மேம்பாடு அவளது சாதாரண நட்சத்திர உடலை ஒரு கருந்துளை தாவோ உடலாக மாற்றிவிட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது. டாங்சென் மென்மையாக புன்னகைத்தார். கருந்துளை தாவோ உடல் என்பது நட்சத்திர தாவோ உடலிலிருந்து உருமாறிய ஒரு வடிவம். அதனால் இது மேலோட்டமாக பார்ப்பதற்கு நட்சத்திர உடல் போலவே தோன்றும் என்றார். இதை கேட்ட நங்கோங் ஷிங்யூன் மூச்சடைத்து போனார். டாங் ஜுயாவோ கூட சற்றே பொறாமைப்பட்டார். ஏனெனில் அனைத்து உருமாறிய தாவோ உடல்களிலும் கருந்துளை தாவோ உடல் என்பது மிகவும் அச்சமூட்டக்கூடியது. அதன் மிக முக்கியமான அம்சம் எதையும் விழுங்கும் ஆற்றல். இது ஒருமுறை செயல்படத் தொடங்கினால் பயனர் இருக்கும் இடத்தைச் சுற்றியுள்ள விண்வெளி ஒரு கருந்துளையாக மாறிவிடும். அந்த எல்லையை தாண்டாதவரை எந்த சக்தியும் பயனரை தீண்ட முடியாது. உச்சகட்ட நிலையில் இது நட்சத்திர உடலையே விழுங்கிவிடும். ஒளியால் கூட இந்த கருந்துளையை ஊடுருவ முடியாது. இது முழுமையான அழிவின் அடையாளம். வானத்தில் கருந்துளை உருவானதும் அந்த பேய்களின் அலறல்கள் அடங்கி நிசப்தம் நிலவியது. ஷியாவோயா தனது கைகளை உயர்த்தினாள். அவளுக்கு பின்னால் இருந்த அந்த சுழல் சுழலத் தொடங்கியதும் ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை உருவானது. தொலைவிலிருந்து இதை பார்த்த முன்னோன் ஃபெய்கோங் அலறினார். ஜிங்ஹாங், உடனே பின்வாங்கு, எல்லா ஆன்மாக்களையும் திரும்ப பெறு. அந்த 5 விஷக்கொடியில் இருக்கும் ஆன்மாக்களை உருவாக்குவதற்கு அவர் பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்திருந்தார். அவை கருந்துளையால் விழுங்கப்பட்டால் அந்த கொடி வெறும் துணியாகிவிடும். அவரது வாழ்நாள் உழைப்பும் வீணாகிவிடும். இளவரசன் ஜிங்ஹாங் பதற்றத்துடன் தனது ஆன்ம சக்தியை பாய்ச்சி ஆன்மாக்களை திரும்ப அழைக்க முயன்றான். ஆனால் எவ்வளவு முயன்றும் அந்த பேய் கூட்டத்தை திரும்ப பெற முடியவில்லை. கருந்துளையின் ஈர்ப்பு விசை அசைக்க முடியாததாக மாறியிருந்தது. அங்கே உயிரோ இருப்போ இல்லை, வெறும் சூன்யமும் அழிவும் மட்டுமே இருந்தது. வேண்டாம், முடியாது என்று ஜிங்ஹாங் வெறித்தனமாக கத்தினான். தனது முழு ஆன்ம சக்தியையும் செலவழித்தும் அவனால் ஒரு ஆன்மாவை கூட மீட்க முடியவில்லை. திடீரென்று அவனது உடல் ஏதோ 1000 ராட்சத கைகளால் பிடிக்கப்பட்டது போல அசைய முடியாமல் நின்றது. மோசம் என்று இளவரசன் பீதியடைந்தான். அவனது ஆன்மா மட்டுமல்ல, அவனது உடலே இப்போது அந்த கருந்துளையை நோக்கி இழுக்கப்படத் தொடங்கியது. கருந்துளையின் ஈர்ப்பு விசை ஜிங்ஹாங்கை பிணைத்துக் கொண்டது. இப்போது தப்பிக்காவிட்டால் மரணம் நிச்சயம் என்பதை அவன் உணர்ந்தான். தயக்கமின்றி தனது உயிரினும் மேலான அந்த 5 விஷக்கொடியை அப்படியே விட்டுவிட்டு முழு வேகத்தில் பின்னோக்கி குதித்தான். ஷாவோயாவின் முகம் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்திருந்தது. தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாயா என்று கேட்டபடி அவள் விரலால் சைகை செய்தாள். கருந்துளையின் விசை 100 மடங்கு அதிகரித்தது. பூம்! காற்றில் பாய்ந்த இளவரசன் அப்படியே உறைந்து நின்றான். அவனது உருளும் கண்களை தவிர உடலின் ஒரு அணுவை கூட அவனால் அசைக்க முடியவில்லை. அந்த 100 ஜாங் சுற்றளவு இப்போது கருந்துளையின் தடை செய்யப்பட்ட மண்டலமாக மாறியிருந்தது. முன்னோரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று ஜிங்ஹாங் மரண பயத்தில் அலறினான். முன்னோன் ஃபெய்காங் மின்னல் வேகத்தில் காற்றில் பாய்ந்தார். ஆனால் அவரது இலக்கு இளவரசன் அல்ல, அந்த 5 விஷக்கொடிதான். இளவரசனை விட அந்த கொடியே அவருக்கு மதிப்புமிக்கதாக தெரிந்தது. தனது 5 ஒரிஜின் நிலையின் அசாத்திய பலத்தை பயன்படுத்தி கருந்துளையின் அழுத்தத்தை மீறி அந்த கொடியை நெருங்கினார். அவரது விரல் நுனிகள் அந்த கொடியை தொட முற்பட்ட அந்த வினாடியில் மற்றொரு கை மின்னல் வேகத்தில் வந்து அந்த கொடியை பறித்தது. அந்த கைக்கு சொந்தக்காரர் கற்பனை செய்ய முடியாத பேரழகு கொண்ட ஒரு இளைஞர். அவர் டாங்சென். மரியாதை கெட்டவனே என்று கர்ச்சித்த ஃபெய்காங் தனது உள்ளங்கையால் பலமாக தாக்கினார்.
டாங்சன் அமைதியாக புன்னகைத்து தனது குத்துச்சண்டையால் அதை எதிர்கொண்டார். பாங்! மோதுதலின் முடிவு அனைவரையும் அதிர வைத்தது. முன்னோன் ஃபெய்காங் தனது நெஞ்சு பகுதி இறுகுவதையும் வலது கை எலும்புகள் நொறுங்குவதையும் உணர்ந்தார். அவனது வாயோரம் ரத்தம் கசிந்தது. என்ன? சாத்தியமே இல்லை. நீ யார் என்று அவர் திகைத்து கேட்டார். டாங்சன் ஒரு கையை பின்னால் கட்டிக்கொண்டு மிகுந்த கர்வத்துடன் என்றார். என் பெயரை தெரிந்து கொள்ளும் தகுதி உனக்கில்லை நாய்க்குட்டியே. சற்றே பலம் பெற்றுவிட்டால் இந்த முதியவரிடம் இவ்வளவு திமிராக நடந்து கொள்வாயா என்றார். நீ சாவை தேடுகிறாய் என்று ஆத்திரமடைந்த ஃபெய்காங் தனது உடலில் உள்ள 5 வகை ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து தனது சக்தியை பல மடங்கு பெருக்கினார். டாங்சென் தனது நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டு, டாங்சென்னின் அந்த ஒரே ஒரு குத்து பிரபஞ்சத்தின் சுழற்சியையே மாற்றியமைக்கும் சைக்கிள் ஃபிஸ்ட். அதன் அதிர்வில் ஃபெய்காங் முன்னோரின் வலது கை அணுவணுவாகச் சிதைந்து இரத்த மேகமாக வெடித்தது. சுற்றியிருந்த தற்காப்பு கலைஞர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். யார் இந்த மனிதன்? ஒரு முன்னோரை இவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட்டாரே என்று மக்கள் வியந்தனர். ஸ்டார் வம்சத்தின் அசுர வளர்ச்சிக்கு இவரே காரணம் என்பது இப்போது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. மரண ஓலத்துடன் இளவரசன் ஜிங்ஹாங் உதவிக்காக கதறினான். ஆனால் சியாவோயா தனது கருந்துளை தாவோ உடலின் முழு ஆற்றலையும் கட்டவிழ்த்துவிட்டாள். இளவரசனின் உடலில் கருந்துளையின் ஈர்ப்பு விசையில் சிக்கி ஒரு உடைந்த பொம்மையைப் போல சுழன்று அதன் மையத்தை நோக்கி இழுக்கப்பட்டது. தொட்ட அடுத்த நொடி அவனது சதையும் எலும்பும் சிதறி அழிந்தன. அவனது ஆன்மா கூட சாம்பலாக கூட மிஞ்சவில்லை. கருந்துளையின் முன் எதற்கும் தப்ப முடியாது. சியாவோயா அங்கிருந்த எஞ்சிய நூற்றுக்கணக்கான பேய் ஆன்மாக்களையும் விழுங்க முயன்றபோது டாங்சென் தடுத்தார். சியாவோயா, அந்த ஆன்மாக்களை கொல்லாதே, அவை எனக்கு பயன்படும் என்றார். சியாவோயா உடனடியாக கீழ்ப்படிந்து தனது கருந்துளை ஆற்றலை திரும்பப் பெற்றாள். அவளது தற்போதைய வலிமைக்கு அந்த கருந்துளை நிலையை நீண்ட நேரம் நிலைநிறுத்த முடியாது. போர்க்களத்திலிருந்து தனது தாயிடம் திரும்பிய சியாவோயா ஒரு குழந்தையைப் போல துள்ளி குதித்தாள். அம்மா, நான் ஜெயித்துவிட்டேன் என்று செல்லமாக பெருமையடித்துக் கொண்டாள். ராணி நம்குங் ஷிங்யுன் தனது மகளின் தலையை தடவி, வெற்றி பெற்றுவிட்டாய், ஆனால் தலைகணம் கொள்ளாதே, உனக்கு மேலே ஒரு வானம் உண்டு என்பதை மறக்காதே என்று அறிவுரை கோரினார். இளவரசன் ஜிங்ஹாங் வீழ்ந்துவிட்டான். இப்போது போர்க்களத்தின் நடுவே மகா சக்தியாக திகழும் டாங்சென்னும் மரணபயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் முன்னோன் ஃபெய்காங்கும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். தோல்வியை ஒப்புக்கொள். உன் எல்லைகளை ஒப்படைத்துவிட்டு இப்போதே இந்த ஸ்டார் வம்சத்தை விட்டு வெளியேறு என்று ஃபெய்காங் முன்னோன் பேசி முடிக்கும் முன்பே டாங்சியன் மிக கடுமையாக இடைமறித்தார். இளைஞனே, இவ்வளவு அகங்காரம் கொள்ளாதே. நான் புகழ்பெற்று விளங்கிய காலத்தில் நீ பிறந்திருக்கவே மாட்டாய் என்று ஃபெய்காங் முன்னோன் கர்ஜித்தார். ஒரு இளைஞன் துணிச்சலாக இல்லை என்றால் அவனை இளைஞன் என்று அழைக்க முடியுமா? உன்னை நீயே முன்னோன் என்று அழைத்துக் கொள்கிறாய். ஆனால் இளவரசன் ஜிங்ஹாங்கிற்கு இவ்வளவு கொடூரமான விஷ ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாயே, வெட்கமில்லாதவனே என்று டாங்சியன் ஏளனமாக சிரித்தார். முன்னோன் ஃபெய்காங் பேச்சற்று நின்றார். டாங்சியனின் சாகுபடி நிலை அளவிட முடியாதது என்பதை அவர் புரிந்து கொண்டார். தொடர்ந்து போரிட்டால் உயிர் மிஞ்சாது என்று உணர்ந்த அவர் ரகசியமாக ஒரு மந்திர முத்திரையை உருவாக்கினார். திடீரென அந்த 5 விஷக்கொடி டாங்சியனின் கையிலிருந்து விடுபட்டு முன்னோனை நோக்கி பாய்ந்தது. அவர் தனது கருப்பு நிற பேய் நிழலால் தன்னை சுற்றி கொண்டு அங்கிருந்து மறைந்தார். காற்றில் அவரது ஏளன சிரிப்பு எதிரொலித்தது. சிறுவனே, இந்த கிழவனுடன் மோத இன்னும் நீ பக்குவமடையவில்லை. டாங்சியன் தனது உதடுகளை சுருக்கினார். என்ன, தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? அவரது கண்கள் சட்டென திறந்தன. கேயாஸ் ஐஸ் விழித்துக் கொண்டன. அந்த பேய் மேகங்களுக்குள் மறைந்திருந்த ஃபெய்காங் முன்னோரை அவர் துல்லியமாக கண்டறிந்தார். சுப்ரீம் யாங் ஹெவன்லி வால் செல். தூய்மையான யாங் ஆற்றல் ஒரு பிரம்மாண்டமான வாழ்வீச்சாக மாறி விண்வெளியை கிழித்து கொண்டு சென்று ஃபெய்காங் முன்னோரின் மார்பை துளைத்தது. இரத்தம் பீரியட்டது. உடல் உறுப்புகள் சிதறின. அந்த மகா முன்னோனின் அலறல் வானத்தை பிளந்தது. தனது வாழ்நாள் இங்கேயே முடியும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. யாங் ஆற்றல் வெடித்ததில் அவரது உடலும் ஆன்மாவும் முற்றிலும் அழிந்தன. மீண்டும் தரையில் விழுந்த அந்த 5 விஷக்கொடியை டாங்சியன் எடுத்து தனது விண்வெளி மோதிரத்திற்குள் வைத்தார். அத்துடன் அந்த 5 ஒரிஜின் நிலை வல்லவரின் விண்வெளி மோதிரத்தையும் அவர் எடுக்க தவறவில்லை. ஒரு மகா வல்லவரின் மோதிரம் என்பது ஒரு பொக்கிஷ களஞ்சியத்திற்கு சமம். அனைத்துமே ஒரு நொடியில் நடந்து முடிந்தது. மற்றவர்கள் சுதாரிப்பதற்கு முன்பே முன்னோன் ஃபெய்காங் சாம்பலாகியிருந்தார். தனது மகனையும் தனது குலத்தின் தூணாக இருந்த முன்னோனையும் இழந்த ஜிங்ஹாங் பேரரசர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். அவனது கர்வமும் அதிகாரமும் அடியோடு சரிந்தன. ஸ்டார் வம்சமே,
உங்கள் அனைவரையும் துண்டு துண்டாக கிழிப்பேன் என்று வெறித்தனமாக கத்திய பேரரசர் திடீரென முழங்காலிட்டு வானத்தை பார்த்து வேண்டினார். சூ வம்சத்தின் மூத்தவரே, எனது முழு சாம்ராஜ்யத்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். தயவு செய்து வந்து என் மகனின் மரணத்திற்கு பழிவாங்குங்கள். அத்தியாயம் 122. சூ வம்சத்தின் வருகை. அடுத்த கணம் வானம் இருண்டது. பேய் காற்று வீச இடிமுழக்கங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டன. மின்னல்களையே படிக்கட்டுகளாக கொண்டு ஒரு பிரம்மாண்டமான உருவம் வானத்திலிருந்து இறங்கியது. அந்த ஆற்றல் அங்கிருந்த அனைவரின் இதயங்களையும் உறைய வைத்தது. கடவுளே, மின்னலிலேயே நடந்து வருகிறாரே, இவர் யார் என்று மக்கள் அலறினர். சூ வம்சமா? அப்படியானால் வதந்திகள் உண்மைதான். ஜிங்ஹாங் பேரரசு ஹெவன்லி தாவோ சூ வம்சத்தின் ஆதரவை பெற்றிருக்கிறது. இனி ஸ்டார் வம்சம் அழிவது உறுதி. சூ வம்சத்தின் முன் அவர்கள் வெறும் எறும்புகள் மட்டுமே. ஜிங்ஹாங் பேரரசர் தனது கையை தனது கழுத்தில் குறுக்காக வைத்து டாங் சென்னையும் ராணியையும் பார்த்து சைகை காட்டினான். நீங்கள் முடிந்துவிட்டீர்கள். ஹெவன்லி தாவோ வம்சத்தின் முன் உங்கள் அகங்காரம் தூளாகப் போகிறது என்று பைத்தியக்காரத்தனமாக சிரித்தான். அந்த மகா வல்லுனரிடமிருந்து வெளிப்பட்ட அழுத்தம் தாங்க முடியாமல் ராணி நாங்கோங் ஷிங் யுன் மற்றும் சியாவோயாவின் முகங்கள் வெளித்தன. அவர் ஷின்டான் நிலையையெல்லாம் தாண்டிய ஒரு உன்னத நிலையில் இருந்தார். ஸ்டார் வம்சத்தின் அனைத்து வீரர்களும் ஒன்று சேர்ந்தால் கூட அவரது சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. முழு போர்க்களமும் நிசப்தமானது. ஸ்டார் வம்சம் ஜெயிக்கும் என்று நினைத்த தருணத்தில் விதி இப்படி ஒரு கொடூரமான திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சாதாரண மனிதர்களால் சொர்க்கத்தின் சக்தியை எதிர்க்க முடியுமா? அங்கிருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்திருக்க, டாங்சென் மட்டும் அசைக்க முடியாத மலையைப் போல அமைதியாக நின்றிருந்தார். அவரது கண்களில் பயத்தின் நிழல் கூட இல்லை. உண்மையில் சில நாட்களுக்கு முன்பே இந்த ஆற்றலை அவர் உணர்ந்திருந்தார். சூ வம்சத்தின் அந்த முதியவர் மெதுவாக தரையில் வந்து இறங்கினார். அவர் கால் தரையில் பட்டதும் மேகங்கள் களைந்து வானம் தெளிவானது. புயலும் இடியும் அடங்கி அமைதி நிலவியது. மகாபிரபுவே, தயவு செய்து எனக்கு நீதி பெற்றுத்தாருங்கள். இந்த அயோக்கியனை அழித்து என் மகனின் மரணத்திற்கு பழிவாங்குங்கள். இன்று முதல் ஜிங்ஹாங் பேரரசு உங்கள் சூ வம்சத்திற்கு அடிமையாக இருக்கும் என்று பேரரசர் தரையில் விழுந்து கதறினார். டாங்சென்னை அழிப்பதற்காக தனது மானம் மரியாதை அனைத்தையும் அவர் விட்டுக் கொடுத்தார். சரி என்று சூ வம்சத்தின் பெரியவர் தலையசைத்தார். ஆனால் அவரது பார்வை கூட்டத்தை கடந்து டாங்சென்னின் மீது விழுந்தபோது அவர் அப்படியே சிலையாக உறைந்து நின்றார். நீயா என்று அவர் வாய்விட்டுச் சொன்ன அந்த வார்த்தை அங்கிருந்தவர்களை தூக்கி வாரி போட்டது. சூ வம்சத்தின் இந்த மகா வல்லுனருக்கு டாங்சென்னை தெரியுமா? ஜிங்ஹாங் பேரரசருக்கு உடல் நடுங்கியது. ஏதோ ஒன்று தவறாக நடப்பதை உணர்ந்து அவர் வேர்த்து கொட்டினார். டாங்சென் மென்மையாக புன்னகைத்தார். அங்கிருந்த ஆயிரக்கணக்கான கண்களுக்கு முன்னால் அவர் மரியாதையுடன் தலைவணங்கினார். வணக்கம் பெரியவர் சூனிங். வந்திருப்பது வேறு யாரும் இல்லை, பிளாக் டிராகன் கோட்டையில் டாங்சென் சந்தித்த அதே சூனிங் தான். அவர் சூ வம்சத்தின் மிக உயரிய அதிகாரம் மிக்க பெரியவர். நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்று சூனிங் குழப்பத்துடன் கேட்டார். டாங்சென் நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார். ஸ்டார் வம்சம் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கேட்டது. ஆனால் ஜிங்ஹாங் பேரரசு ஒவ்வொரு அடியிலும் தடுத்தது. அதனால்தான் நான் தலையிட வேண்டியிருந்தது என்றார். சூனிங் பெருமூச்சு விட்டார். இது அவருக்கு பெரிய சங்கடமாக போனது. அவர் ஏற்கனவே ஜிங்ஹாங் பேரரசிடம் லஞ்சம் பெற்றிருந்தார். ஸ்டார் வம்சத்தை அழிக்க வேண்டியது அவரது கடமை. ஆனால் இப்போது சூ வம்சத்தின் கௌரவ விருந்தினராக இருக்கும் டாங்சென் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரால் என்ன செய்வதென்று புரியவில்லை. டாங்சென் நிலைமையை சாதகமாக பயன்படுத்த தயாரானார். அவர் மெல்லிய சிரிப்புடன், பெரியவரே, சூ வம்சத்திற்கும் ஷீ வம்சத்திற்கும் இடையிலான போர் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்று கேள்விப்பட்டேன் என்றார். சூனிங்கின் முகம் கடுகடுத்தது. நீ என்ன சொல்ல வருகிறாய்? சூ வம்சத்தில் திறமையானவர்களே இல்லை என்று கேலி செய்கிறாயோ? அப்படியல்ல. சூ வம்சத்தின் ஒரு கௌரவம் பெற்ற விருந்தினராக உங்கள் வம்சம் இக்கட்டில் இருக்கும்போது உதவி செய்வது எனது கடமைதானே என்று கூறிவிட்டு டாங்சென் தனது ஜுடிங் நிலையின் அசாத்திய ஆற்றலை வெளிப்படுத்தினார். பூம்
என்று 100 மைல் சுற்றளவே அதிரும்படி ஒரு பயங்கரமான சக்தி அலை அவரிடமிருந்து வெடித்தது. இதைக் கண்ட சூனிங் திகைத்துப் போனார். என்ன ஒரு அபாரமான ஆற்றல்! இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளவு பலம் பெற்றாய்? பெரியவரே, எனது இந்த பலம் உங்களுக்கு சிறு உதவியாக இருக்குமல்லவா? சூ குவாங்கினை அந்த ஷீ வம்சத்தினர் கொன்றதை நமது சூ வம்சத்தால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் என்று டாங்சென் மிகவும் அக்கறையாக பேசினார். நமது சூ வம்சம் என்று அவர் அடிக்கடி சொன்னது சூ நிங்கின் மனதை கரைத்தது. நல்லது, உன் எண்ணம் எனக்கு பிடித்திருக்கு. சூ பின் உனக்கு அந்த விருந்தினர் அடையாளத்தை வழங்கிய போதே உனது மதிப்பை அவர் உணர்ந்திருக்கிறார். நீ எங்களுடன் சேர்ந்தால் அடுத்த பெரிய போரில் எங்களது வெற்றி வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்கும் என்று சூனிங் உற்சாகமாக கூறினார். பெரியவரே, நீங்கள் மிகவும் அடக்கமாக பேசுகிறீர்கள். நான் இருக்கும்போது சூ வம்சம் வெற்றி பெறுவது உறுதி என்று டாங்சென் கர்வத்துடன் சொன்னார். சூனிங் நெகிழ்ந்து போய், அற்புதம், நீ எங்களுக்கு வெற்றியை தேடித் தந்தால் உன்னை சூ வம்சத்தின் கௌரவ மூத்தவர் பதவிக்கு நானே பரிந்துரைப்பேன் என்றார். இதை கேட்டு டாங்சென் தலைவணங்கி நன்றி கூறினார். ஒரு விருந்தினர் என்பது வெறும் உதவியாளர் போன்றது, ஆனால் மூத்தவர் பதவி என்பது உண்மையான அதிகாரம் கொண்டது. இருந்தபோதிலும் டாங்சென்னிற்கு பதவி மீது ஆசையில்லை. அவர் விரும்புவது வேறொன்று.